So hello Justice, welcome back to Just Med Mission 26. இன்னைக்கு பயாலஜில இன்னொரு புது சாப்டர் பிளான்ட் growth அண்ட் ரெகுலேட்டர்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு புது சாப்டர் ஸ்டார்ட் பண்றோம். ஓகேவா? ஓகே, இந்த சாப்டர்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிளான்டோட growthல என்னென்ன டேர்ம்ஸ் இருக்கு, என்னென்ன டைப் ஆஃப் growth இருக்கு. ஓகேவா? இது வந்து எப்படி நம்ம மெஷர் பண்ணலாம், மேக்ரோஸ்கோபிக் லெவல்ல எப்படி இருக்கும், செல்லுலார் லெவல்ல என்ன growth இருக்கு, இதுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் ஏதாவது என்சிஆர்டில கொடுத்திருக்காங்களா. அண்ட் தென் செகண்ட் பார்ட், அந்த டைட்டிலோட ரெண்டாவது பார்ட் ரெகுலேட்டர்ஸ். இதுல வந்து பிளான்ட் growth ரெகுலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பிஜிஆர் அப்படின்னு சொல்லி ஒரு சில ஹார்மோன்ஸ் இருக்கும். ஓகேவா? அந்த ஹார்மோன்ஸ் மாதிரி உள்ள அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் அது வந்து growth வந்து இன்ஹிபிட் பண்ணுதா இல்ல ப்ரமோட் பண்ணுதா, அதாவது growth தடுக்குதா இல்ல growth வந்து ப்ரமோட், அதாவது growth ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்ணுதா, அண்ட் அது என்னென்ன ரெகுலேட்டர்ஸ் இருக்கு. மொத்தம் 5 ரெகுலேட்டர்ஸ் உண்டு. ஸோ அது வந்து என்னென்ன ரெகுலேட்டர்ஸ் என்னென்ன ப்ராசஸ்க்கு ஒர்க் ஆகும், அது எப்படி அந்த ப்ராசஸ் எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேவா? இது எல்லாத்தையும் டீப்பா இந்த சாப்டர்ல பார்ப்போம். ஓகே, இந்த சாப்டருக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்றது, ஒரு சின்ன நோட்டீஸ் மாதிரி. என்ன அப்படின்னா, இந்த சாப்டருக்கு we will read only NCERT. ஓகேவா? நான் என்னுடைய நோட்ஸ் எழுத மாட்டேன். ஐ வில் நாட் ரைட் மை நோட்ஸ். பிகாஸ் ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சாப்டர்ல இதை வந்து 2 ஹாஃபா பிரிக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இந்த ரெகுலேட்டர்ஸ், அந்த ஹார்மோன்ஸ்க்கு முன்னாடி உள்ளதை நான் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்னு பிரிக்கிறேன், அந்த ஹார்மோன்ஸ் வர்றதை செகண்ட் ஹாஃப்னு பிரிக்கிறேன். சரியா? ஓகே ப்ரோ. இப்போ இந்த ஹார்மோன்ஸ்க்கு முன்னாடி உள்ளது இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் ஹாஃப், இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபோட 90% விஷயம் உங்க உள்ள கொடுத்துருக்க விஷயம், டெபிக்ட் பண்ணிருக்க விஷயம் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம். ஓகேவா? அந்த விஷயத்தை இதர் டைரக்டாவோ இல்ல இன்டைரக்டாவோ கொடுத்திருப்பாங்க. மிச்சபடி அது எல்லாமே நம்ம வந்து மோஸ்ட்லி அந்த 90% ஆஃப் தி விஷயத்த நம்ம வந்து மார்பாலஜி ஆர் எல்ஸ் ஆனட்டாமி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ், இந்த 2 சாப்டர்ல ஏதோ ஒரு சாப்டர்ல கண்டிப்பா பார்த்திருப்போம், இல்லைன்னா லிவிங் வேர்ல்ட்ல பார்த்திருப்போம். ஓகேவா? அதுல ஏதாவது 1-2 நியூ டேர்ம்ஸ் மட்டும் உள்ள சேர்த்திருப்பாங்க. அதுதான் அந்த 10%. ஓகேவா? சோ நான் அந்த 10%க்காக நான் திரும்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து நோட்ஸ் எழுதுனா நம்மளுக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஓகேவா? வேஸ்ட்ங்கிறதோட நம்மளுக்கு டைம் ரொம்ப ஸ்பெண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இன் ஆர்டர் டு சேவ் டைமை சேவ் பண்ணணுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு இந்த சாப்டர் மட்டும் என்சிஆர்டி ரீடிங்ல போறேன். ஓகேவா? ஒன்லி என்சிஆர்டி ரீடிங். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சாப்டர் பண்ணோம் தெரியுமா, லிவிங் வேர்ல்டு. அது எப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் என்சிஆர்டி ரீட் பண்ணனா, அதே மாதிரி தான் இதுவும் என்சிஆர்டி ரீடிங். சரி ப்ரோ, இப்போ அந்த செகண்ட் ஹாஃப் எடுத்தீங்கன்னா இட் இஸ் லைக் அனிமல் கிங்டம் மாதிரி. அனிமல் கிங்டம்லயாவது ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும், அது பேர்லயாவது ஒரு அர்த்தம் இருக்கும். ஓகே, இது இப்படி ஸ்டிங்கிங்னா இப்படி, அதுனா இப்படி அப்படின்னு ஏதாவது அர்த்தம் இருக்கும். இங்க அது கூட இருக்காது. ஓகேவா? ஒரு ஹார்மோன் கொடுத்துட்டு இது இந்த வேலையை பண்ணும், அவ்வளவுதான். அடுத்த ஹார்மோன் இது இந்த வேலையை பண்ணும், இதை டிஸ்கவர் பண்ணது இவங்க இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா டிஸ்கவர் பண்ணாங்க. அடுத்த ஹார்மோன் இது இந்த வேலையை பண்ணும், இதை இப்படி டிஸ்கவர் பண்ணாங்க, இது இந்த பிளான்ட்ஸ்ல இந்த ஹார்மோன் இந்த வேலையை பண்ணும். இதே மாதிரிதான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஹார்மோன் அதோட ஃபங்க்ஷன், ஹார்மோன் ஃபங்க்ஷன், ஹார்மோன் ஃபங்க்ஷன் அப்படின்னு ரிப்பீட் தான் ஆகும். ஓகேவா? ஸோ அதுவும் சொல்ல போனோம்னா லிட்ரலி லைக் அது ஒரு 60% ஆர் 70% நீங்க மக்கப் தான் பண்ணணும். ஓகேவா? ஒரு சில விஷயங்கள் தான் நீங்க வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ரேரா தான் அதுல புரிஞ்சுக்கிற மாதிரி விஷயமே வரும். மிச்சபடி அது வந்து கம்ப்ளீட் மக்கப் பண்ற மாதிரி உள்ள ஒரு கேஸ் தான். ஓகேவா? ஸோ அதையும் நான் எதுக்கு உட்காந்து தனியா எழுதி அதை இது பண்ணணும். ஸோ அதுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணாம நம்ம இந்த சாப்டரை ஆன் தி ஹோலா என்சிஆர்டி ரீடிங்ல தான் போறோம். ஓகேவா? இன்னைக்கு நம்மளோட டார்கெட் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபை முடிக்கிறது. ஓகேவா? பிளான்ட் growth ரெகுலேட்டர்ஸ்னா என்ன அப்படிங்கிறதுக்கு முன்னாடி உள்ள அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி சாப்டரை நம்ம இன்னைக்கு முடிக்கணும். ஓகேவா? அதுக்கடுத்து உள்ள அந்த பிளான்ட் growth ரெகுலேட்டர்ஸ் அந்த செகண்ட் ஹாஃபை எய்தர் இன் 1 வீடியோ ஆர் இன் 2 வீடியோஸ், அது எக்ஸ்பிளனேஷனை பொறுத்து எவ்வளவு தூரம் வருதுங்கிறத பொறுத்து 1 or 2 வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஓகே ப்ரோ. ஸோ சாப்டர் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ பிஃபோர் கெட்டிங் இன்டு தி வீடியோ, நான் எப்பவுமே உங்கள்கிட்ட கேட்கறது தான், ப்ளீஸ் லைக் டு அவர் வீடியோஸ், சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் அண்ட் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தட் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும், உங்களுக்கு இன்னும் புதுசா எனர்ஜெட்டிக்கா எக்ஸைட்டிங்கா அதாவது கொண்டு வரணும்னு தோணும். ஹோப் யூ கைஸ் வில் டு தட். அண்ட் நீங்க நிறைய பேர் வந்து பிசிக்ஸ்க்கு வந்து டிபிபி கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. நான் உங்களுக்கு ஆல்ரெடி டிபிபி கொடுக்கறது கஷ்டம்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். பட் அதுக்கு பதிலாக ஒரு லாஸ்ட் ஆப்ஷனை நான் வச்சிருந்தேன். ஸோ அதை இன்னைக்கு எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். என்ன ப்ரோ அது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய டிசி பாண்டே புக்கு உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, ஜேடபிள்யூ ஸ்டூடெண்ட்ஸ் மெயினா ப்ரிஃபர் பண்ற புக்கு. அண்ட் சொல்லப்போனா நீட் 2025 1 or 2 கொஸ்டின்ஸ் இந்த புக்ல வந்து வந்துருந்துச்சு. ஓகேவா?
என்னுடைய செட்டோட முதல் கொஸ்டின் இந்த புக்ல இருந்தா வந்துருந்துச்சு. ஓகே ஓகே. ஸோ அதனால நான் வந்து அந்த டிசி பாண்டே புக் உங்களுக்கு தேவை ப்ராப்ளம் சால்விங்க்கு சம்ஸ் வேணும். கரெக்டா? ஆமாம் ப்ரோ. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன்னா டிசி பாண்டே புக்ல இருக்கக்கூடிய level 1 and level 2 ப்ராப்ளம்ஸை உங்களுக்கு ஹோலா புக்கே போட்டோ எடுத்து நான் வந்து நோட்ஸ்ல ஆட் பண்ணிட்டேன். ஓகேவா? இன்னைக்கு நைட்டு டெலிகிராம் சேனல்ல நம்மளுடைய கிளாஸ் நோட்ஸ் அப்லோட் ஆயிரும். நீங்க அதுல எடுத்து லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா டிசி பாண்டேயோட பிக்சர்ஸ் இருக்கும். ஓகேவா? நீங்க அந்த பிக்சர்ஸ் வந்து சம் எடுத்து சால்வ் பண்ணிருங்க. ஓகே. ஏதாவது டவுட் இருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். ஓகே. ஸோ இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றது பிளான் growth அண்ட் டெவலப்மெண்ட். ஓகே, ரீட் பண்ணுவோமா? வாங்க. You have already studied the organization of a flowering plant in chapter 5. நம்ம ஆல்ரெடி சாப்டர் 5ல இதெல்லாம் வந்து ஆர்கனைசேஷன் எப்படி என்னென்ன இருக்குங்கிறத பார்த்துட்டோம். எஸ், என்ன சாப்டர்? மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் சொல்றாங்க. ஓகேவா? ஓகே. When and how the structure like roots, leaves are in an orderly sequence. You are by now aware of the terms seed, seedling, plantlet and mature plant அப்படிங்கிற டேர்ம்ஸ்லாம் நீங்க அவேர் அப்படின்றாங்க. அதாவது சீட்னா நம்ம தெரியும் விதை. ஓகேவா? சீட்லிங்னா அந்த ஜெர்மினேட் ஆகி வர்ற விதை. ஓகேவா? நீங்க தரையில போட்டு அது ஜெர்மினேட் ஆகி மண்ணுல போட்டு ஜெர்மினேட் ஆகி வர்ற விதையத்தான் சீட்லிங்னு சொல்றோம். பிளான்ட்லெட்னா அந்த சின்ன பிளான்ட்டை அந்த விக்கிற இடத்துல தான் வச்சிருப்பாங்க தெரியுமா? பிளான்ட்ஸ் செல் பண்ற இடத்துல சின்ன சின்ன பிளான்ட் மாதிரி ஒரு பிளாக் கலர் பாலித்தீன் பேக் மாதிரி வச்சு அதுல ஒரு சின்ன பிளான்ட்டா வளர்ந்துருக்கும். அதைத்தான் பிளான்ட்லெட்னு சொல்லுவோம். ஓகேவா? மெச்சூர் பிளான்ட் மாதிரி நல்ல பெரிய பிளான்ட்டா வளர்ந்ததுதான் மெச்சூர் பிளான்ட். ஓகே. You have also seen that trees continue to increase height or girth over a period of time. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் பிளான்ட்ஸை பொறுத்த வரைக்கும் growth is indeterminate. கரெக்டா? அதாவது வளர்ந்துகிட்டே தான் போகும். அதுங்களுக்கு வந்து நம்மள மாதிரி ஒரு சர்டன் ஏஜ் வரைக்கும் தான் வளரும், அதுக்கு மேல வளராது அப்படின்லாம் கிடையாது. அதுங்க வளர்ந்துகிட்டே தான் போகும். கரெக்டா? ஆமா ப்ரோ. However, the leaves, fruits, flowers of the same tree not only have limited dimensions but also appear and fall periodically and sometimes repeatedly. அதாவது பிளான்ட் ஜென்ரலா வளர்ந்துகிட்டே போகும், சரி. பட் இப்ப நீ அதோட லீஃப் எடுத்து பாத்தீங்கன்னா அது வளர்ந்துகிட்டேவா போகும்? ஒரு லீஃப் ஸ்டார்டிங்ல இப்போ இந்த சைஸ்ல இருக்குன்னா அடுத்து அதோட இப்படி போகும், மேக்சிமம் சைஸுக்கு வரும். அதுக்கு மேல அதனால வளர முடியாது. அதுக்கடுத்து ஒரு சில நாட்கள் கழிச்சு அது வந்து உதிர்ந்து கீழே விழுந்துடும். கரெக்டா? இலையுதிர் காலம் ஆட்டம் சீசன் வரும்போது உதிர்ந்து கீழே விழுந்துரும். எஸ், அதே மாதிரி இப்ப நீ மேங்கோவோ இல்ல ஏதோ ஒரு ஃப்ரூட் எடு, ஒரு கட்டத்து வரைக்கும் வளரும், அதுக்கு மேல அது கீழே விழுந்துடும், ஆரல்ஸ் ராட் அழுகிரும். கரெக்டா? எஸ். சோ நம்மளுடைய பிளான்ட்ஸ் தான் வந்து மெயின் பாடி தான் வளர்ந்துகிட்டே போகுது. பட் அதுல இருக்கக்கூடிய லீவ்ஸ், ஃபிளவர்ஸ், ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் ஒரு லிமிட்டட் டைமென்ஷன் வரைக்கும் தான் போகும், ஒரு லிமிட்டட் அளவு வரைக்கும் தான் போகும். அதுக்கடுத்து விழுந்துரும், திரும்பி அது மாதிரி அதே இடத்துல வேற எது வளரும், திரும்பி விழுந்துரும். இதேதான் ரிப்பீட் ஆகும். கரெக்டா? ஆமா. Why does vegetative phase precede flowering in a plant? எதனால ஒரு வெஜிடேட்டிவ் ஃபேஸ் வந்து ஃப்ளவரிங் ஃபேஸை வந்து ப்ரிசீட் பண்ணுது அப்படின்னு கேக்குறாங்க. ஏன்? வாங்க உள்ள இருக்கான்னு பார்ப்போம். All plant organs are made up of a variety of tissues. Is there any relation between the structure of a cell, a tissue, an organ and their function they perform? Yes, நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த அதுங்களோட ஸ்ட்ரக்சருக்கும் ஒரு செல்லோட ஸ்ட்ரக்சர் ஆர் டிஷ்யூட ஸ்ட்ரக்சர் ஆர் ஆர்கனோட ஸ்ட்ரக்சருக்கும் அதோட ஃபங்க்ஷனுக்கும் நிறையவே லிங்கிங் இருக்கு. கரெக்டா? நிறையவே ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கும். கரெக்டா? இப்போ நம்மளோட ஸ்மால் இன்டெஸ்டைன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்மள எடுக்கிறேன். நம்மளுடைய ஸ்மால் இன்டெஸ்டைன்ல நம்மளுக்கு வந்து சின்ன சின்ன ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் கால்டு வில்லை இருக்கு. எதுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் எதுக்கு இருக்கு? அப்சார்ப்ஷன் பண்றதுக்கு. ஸ்மால் இன்டெஸ்டைனோட மெயின் ஃபங்க்ஷனை பண்றது அதுதான். அப்சார்ப்ஷனுக்கு எனக்கு சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்றதுக்காக எனக்கு அந்த வில்லை இருக்கு. ஓகேவா? சோ அதே மாதிரி பிளான்ட்ஸ்லயும் இங்க எடுத்தீங்கன்னா அப்படிதான் வரும். ஓகேவா? ஒரு சில ஆர்கன்ஸ் இருக்குன்னா இப்போ நீ வந்து ஸ்க்ளீரிட் அப்படின்னு எடுத்த அப்படின்னா அதோட மெயின் ஃபங்க்ஷன் ஒரு டிரான்ஸ்போர்ட் பண்ண போதா எதுவும் கிடையாது, அதுக்கு மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் வேணும். சோ அதனால அது ஒரு டெட் இதுவா ஒரு லூமனோட ஃபுல்லா செல் வால் நல்ல திக்கன் ஆகி அப்படி ஒரு திக்கன்டு செல் வாலோட இருக்கும். கரெக்டா? அதுங்களோட ஃபங்க்ஷனுக்கும் அதுக்கும் நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கு. ஓகே. கேன் தி ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் தீஸ் பி ஆல்டர்ட்? இதோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆல்டர் ஆகுமா? இந்த சாப்டர்ல பார்க்கலாம். ஆல் செல்ஸ் ஆஃப் அ பிளான்ட் ஆர் டிசெண்டன்ஸ் ஆஃப் ஜைகோட். அதாவது நம்ம ஒரு பிளான்ட் எடுத்தாலும் சரி, எந்த ஒரு செக்ஷுவலி ரீப்ரொடியூசிங் ஆர்கன் எடுத்தாலும் சரி, ஆர்கானிசம் எடுத்தாலும் சரி, அதோட லைஃப் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுது ஒரு சிங்கிள் செல்ல. ஓகேவா? ஜைகோட் அப்படிங்கக்கூடிய ஒரு ஒன் செல்ட் இதாக தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஜைகோட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் நம்ம ஸ்டார்ட் ஆகும். ஓகே.
நம்ம எல்லாம் வந்து ஜைகோட் அப்படிங்கிற ஒரு சிங்கிள் செல்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி இப்ப எப்படி ஒரு பில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் கொண்ட ஒரு உருவமா இருக்கும். ஆமாம் ப்ரோ. சோ அதே தான் இங்க சொல்றாங்க, ஆர் ஆல் டிசெண்டன்ஸ் ஆஃப் டிசெண்டன்ஸ்னா அதை பின்பற்றி வரோம் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா. அதாவது we are all the descendants of our ancestors அப்படின்னா ancestors பின்பற்றி வந்தவங்க நம்மளுடைய மூதாதையரை பின்பற்றி வந்தவங்க நம்ம அப்படின்னு சொல்ற மாதிரி இங்க ஜைகோட்ல இருந்து வந்ததுதான் மிச்சம் எல்லாமே, எல்லா செல்ஸ் ஆஃப்மே. அதாவது ஆல் தி செல்ஸ் ஆஃப் அ பிளான்ட் ஆர் டிசெண்டன்ஸ். பிளான்ட்ல இருக்கக்கூடிய எல்லா செல்லும் ஜைகோட்ல இருந்து வந்த டிசெண்டன்ஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. தி கொஸ்டின் இஸ் தென் why and how do they have different structural and functional attributes. அதாவது சரி எல்லாமே ஜைகோட்ங்கிற ஒரே விஷயத்துல தான் வந்துச்சு, அப்புறம் ஏன் அது டிஃபரெண்டான ஸ்ட்ரக்சர்ல இருக்கு, டிஃபரெண்டான ஃபங்க்ஷன் பண்ணுது, அண்ட் அது எப்படி டிஃபரெண்டான ஸ்ட்ரக்சர்ல இருக்கு, எப்படி டிஃபரெண்டான ஃபங்க்ஷன் பண்ணுது, இந்த ரெண்டு கொஸ்டினை கேக்குறாங்க. ஓகேவா. இதுக்கு மெயின் காரணம் டிஃபரன்சியேஷன் ஒரு ப்ராசஸே நடக்கும். ஓகேவா. ஒன்னும் கிடையாது, நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் எங்க நம்மளோட anatomy of flowering plantsல ஒரு சில செல்ஸ் they retain the ability to divide. ஓகேவா. அதைத்தான் நம்ம மெரிஸ்டம்னு சொல்லுவோம். பட் ஒரு சில இது அந்த கேப்பபிலிட்டியை இழந்துரும், அதைத்தான் பெர்மனன்ட் டிஷ்யூஸ் சொல்றோம். கரெக்டா, பெர்மனன்ட் டிஷ்யூன்னு சொல்லுவோம். சோ இந்த மெரிஸ்டமேட்டிக் செல்ல இருந்து ஒரு சில இது பெர்மனண்டா கன்வெர்ட் ஆகுது தெரியுமா. இந்த மெரிஸ்டமேட்டிக் டு பெர்மனண்டா சேஞ்ச் ஆகிற அந்த ப்ராசஸ் தான் நம்ம டிஃபரன்சியேஷன் சொல்லுவோம். அதாவது அதோடைய ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் ஒரு டிஃபரன்ஸ் உருவாகுது. சோ அதுதான் டிஃபரன்சியேஷன். ஓகேவா. ஓகே, எதனால இந்த டிஃபரன்சியேஷன் நடக்குது? எஸ், நம்மளுக்கு எல்லா பாட்டும் வளர்ந்துகிட்டே போகணும் தேவையில்லை. கரெக்டா. பிகாஸ் எல்லாமே எனக்கு ரீஜன் ஆஃப் மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டியா இருந்தா எந்த செல் எனக்கு எலாங்கேட் ஆகும், ஆர் எந்த செல் எனக்கு வந்து மெச்சூர் ஆகி எனக்கு அது ஃபங்க்ஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணும். யோசிச்சு பாரு, மெரிஸ்டமேட்டிக் செல்ஸோட ஒரே ஃபங்க்ஷன் டிவைட் அண்ட் ப்ரொடியூஸ் நியூ செல்ஸ். இதுதான் உங்களோட ஒரே ஃபங்க்ஷன். பட் அந்த ஒரு ஃபங்க்ஷன் வச்சு ஒரு உயிரினம் வாழ முடியாது. ஓகேவா. சோ நம்மளுக்கு பிளான்ட்ல போட்டோசிந்தசிஸ் பண்றதுக்கு கண்டிப்பா எனக்கு ஒரு டிஃபரெண்டான ஸ்ட்ரக்சர் தேவை, அதுக்கு ஒரு டிஃபரெண்டான செல் தேவை, அதுதான் மீசோஃபில் செல். ஓகேவா. நான் அங்கேயும் போய் மெரிஸ்டமேட்டிக் செல் வச்சா நடக்காது. ஓகேவா. சோ எனக்கு அது என்னதான் மீசோஃபில் செல் இருந்தாலும் அது மட்டும் போதாது, எனக்கு அந்த லீஃப்ல உருவாகின சாப்பாட நான் எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் கொடுக்கணும். சோ அதுக்கு எனக்கு ஃப்ளூயமோட எல்லா பார்ட்ஸும் தேவை. ஓகே, ஃப்ளூயம் மட்டும் இருந்தா போதுமா? முடியாது, எனக்கு ஜைலமும் தேவை. ஓகேவா. நம்மளுக்கு போட்டோசிந்தசிஸ்ல நம்மளுக்கு வாட்டர் தேவை. சோ அதுக்கு எனக்கு ஜைலம் வேணும். ஓகேவா. சோ ஜைலம் கீழே ரூட்ஸ்ல இருந்து அப்படியே வாட்டர் அப்சர்வ் பண்ணி மேல கொண்டு வந்து கொடுக்கும். ஓகே, இதெல்லாம் மட்டும் போதுமா? இல்ல, இது போக ஸ்டொமேட்டா வேணும். இப்படியே நீங்க அடுக்கிக்கிட்டே போகலாம். ஓகேவா. சோ why they need, because இத்தனை ஃபங்க்ஷனுக்கு இத்தனை ஸ்பெஷலைஸ்ட் இது வேணும். how do they have, எப்படி அதுங்களுக்கு வந்துச்சு? through differentiation. இதுக்கு அடுத்து ஒரு சில டேர்ம்ஸ் இருக்கு, அதை நம்ம உள்ள பார்க்கலாம். டெவலப்மெண்ட் இஸ் தி சம் ஆஃப் டூ ப்ராசஸஸ். நம்மளுக்கே தெரியும், growth அண்ட் டிஃபரன்சியேஷன். இப்ப நான் சொன்னதுதான், வளரவும் செய்யணும், டிஃபரன்ஷியேட்டும் ஆகணும். கரெக்டா. எனக்கு மெரிஸ்டமேட்டிக் செல் ரெண்டா டிவைட் ஆகுது. டிவைட் ஆன உடனே அது வந்து சின்ன செல்லா இருக்கும், அப்பவுமே அது டிஃபரன்ஷியேட் ஆயிட்டா பிரயோஜனம் கிடையாது. ஓகேவா. அது ஒரு கன்சிடரபிள் சைஸ், எனக்கு தேவைப்பட்ட சைஸுக்கு வந்தக்கு அப்புறம் தான் அது டிஃபரன்ஷியேட் ஆகணும். ஓகேவா. ஓகே, சோ அதை தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் இது ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஓகேவா. ஓகே, to begin with, it is essential and sufficient to know that the development of a mature plant from a zygote, fertilized egg is the zygote nu solrom, follow a precise and highly ordered succession of events. Yes, precise and highly ordered succession of events. நீங்க அதாவது ஒரு கரெக்டான ஒரு ஆர்டரை கரெக்டா எக்ஸாக்டா ப்ரிசைஸ்டா ஃபாலோ பண்ணி வரும் அப்படின்றாங்க. எஸ், அது ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். நீங்க 12th வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அண்ட் ஃபிளாரிங் பிளான்ஸ், அந்த சாப்டர்ல நம்ம பார்ப்போம். என்னது பார்ப்போம்? அதாவது நம்மளுடைய ஜைகோட் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு நடக்கிறது ஃபுட் ஃபார்மேஷன் தான் நடக்கும். ஓகேவா. ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்? நம்மளுக்கு ஃபுட்டோட ஃபார்மேஷன் தான் நடக்கும். ஓகேவா. அதுக்கு அடுத்துதான் நம்மளுக்கு இந்த யங் ஒன் வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்கும். காரணம், யங் ஒன் டெவலப் ஆகும்போது அதுக்கு ஃபுட்டு தேவை. சோ நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் ஃபுட்டை ரெடி பண்ணி வச்சுட்டு யங் ஒன்னை டெவலப் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஏன்னா இப்ப நான் ஃபர்ஸ்ட் யங் ஒன்னை டெவலப் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபுட்டு தேவைன்னா யங் ஒன் டெவலப் ஆகிறதுக்கு தேவையான ஃபுட்டே நம்மகிட்ட இருக்காது. சோ அந்த டெவலப்மெண்ட் ப்ராசஸ் நடக்காது. ஓகேவா. சோ அந்த பிளான்ட் அதுக்கு மேல டெவலப் ஆகாது, இட் வில் கெட் டிஸ்ட்ராய்ட், இட் வில் பிகம் டெட். ஓகேவா. சோ இந்த மாதிரி பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்கு. ஓகேவா. அந்த காரணங்கள் காரணமா நம்மளுக்கு வந்து ஹைலி ஆர்டர்ட், இதுக்கு அடுத்து இதுதான் நடக்கணுங்கிறது நம்ம ஜெனட்டிக்லயே இருக்கும். ஓகேவா. ஹைலி ஆர்டர்ட் சக்சஷன் ஆஃப் ஈவென்ட்ஸ் இருக்கு, அடுத்தடுத்து ஒன்னு அடுத்தடுத்து ப்ரிசைஸ்டா நடக்கும். ஓகேவா. ஓகே, டியூரிங் திஸ் ப்ராசஸ் a complex body organization is formed that produces leaves. இதெல்லாம் நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே,
and eventually they die. Okay. The first step in the process of plant growth is seed germination. தெரியும். seed germinate ஆகி எப்போ அதுங்களுக்கு ஃபேவரபிளான கண்டிஷன் இருக்கும்போது அதுங்க ஜெர்மினேட் ஆகும். ஓகேவா? ஃபார் growth exists in the அதாவது அது வளர்றதுக்கு தேவையான ஒரு சூட்டபிளான கண்டிஷன் அட்மாஸ்பியர்ல சரௌண்டிங்ல இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அது வளர ஆரம்பிக்கும், ஜெர்மினேஷனை ஸ்டார்ட் பண்ணும். ஓகேவா? அப்படி எப்படி சொல்றது, அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்டபிளான அதுக்கு தேவைப்படுற மாதிரி ஒரு கண்டிஷன் வந்து சுத்தி இல்ல, சரௌண்டிங்ல இல்லைன்னா அதுங்க ஜெர்மினேட் ஆகாது. அதுங்க வந்து ஒரு டார்மன்சி பீரியட், டார்மன்சி ஸ்டேஜ்னு ஒரு ஸ்டேஜுக்குள்ள போயிடும். ஓகேவா? அந்த டார்மன்சி ஸ்டேஜுக்குள்ள போகும்போது கொஞ்சம் வாட்டர் லாஸ் எல்லாம் ஆகி அதுங்க டார்மன்சியா போயிடும், டார்மெண்ட் ஆயிரும். இதுக்கப்புறம் அதுங்க எப்ப அந்த ஃபேவரபிள் கண்டிஷன் வரும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கும். ஒன்ஸ் அந்த ஃபேவரபிள் கண்டிஷன் ரிட்டர்ன் ஆனா திரும்பி இதுங்களோட மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணி ஜெர்மினேஷனை ஆரம்பிச்சு விட்டுரும். ஓகேவா? ஓகே. In this chapter you shall also study some of the factors which govern and control these developmental process. இந்த ஃபேக்டர், அதாவது ஒரு சில ஃபேக்டர்ஸ் இருக்கு growth இதெல்லாம் வந்து கவர்ன் பண்றதுக்கு. நம்ம ஆல்ரெடி போட்டோசிந்தசிஸ்லயும் பார்த்தோம், ஒரு சில ஃபேக்டர்ஸ் இருக்கு அதை அஃபெக்ட் பண்றது. இன்டர்னல் ஃபேக்டராவும் இருக்கும், எக்ஸ்டர்னல் ஃபேக்டராவும் இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் இருக்கு இன்ட்ரின்சிக், அதாவது இன்டர்னல் ஃபேக்டர் ஆர் எக்ஸ்ட்ரின்சிக், அதாவது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர். இப்ப இன்டர்னல் ஃபேக்டர்னு எடுத்தோம்னா என்ன ப்ரோ அப்படின்னா, இன்டர்னல் ஃபேக்டர்னா உனக்கு ரெண்டு எடுக்கலாம். ஓகேவா? முதல் விஷயம் அதோட ஜெனட்டிக், இது அந்த இது எவ்வளவு தூரம் வளரணும்னு சொல்லி அதோட ஜெனட்டிக்லயே இருக்கணும். கரெக்டா? இன்டர்னல் ஃபேக்டரா நீ எந்த ஒரு விஷயத்தை அஃபெக்ட் பண்றது எடுத்தாலும் ஜெனட்டிக் ப்ரீ டிஸ்போசிஷன் வந்துடும். ஓகேவா? பிகாஸ் இப்போ ஒரு பிளான்ட் ஆர் ஒரு ஆர்கானிசம் அது ஒரு ஷ்ரப்பா தான் இருக்கணும்னு அதோட ஜெனட்டிக் கோட்லயே இருந்துச்சுன்னா அதனால வளர்ந்து ஒரு ட்ரீயாலாம் வர முடியாது. அதோட ஜெனட்டிக் கோட் படி இட் இஸ் அ ஷ்ரப். ஓகேவா? அப்ப அது ஷ்ரப் மாதிரிதான் இருக்கும், புதர் மாதிரிதான் இருக்கும். ஓகேவா? இப்போ ஒரு பிளான்ட் லைக் நம்மளோட செக்வே ஜைஜான்டிகா மாதிரி அது எனக்கு இருக்கிறதுலே நல்ல பெரிய டாலஸ்ட் ட்ரீயா வரணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதோட எதை பொறுத்து அண்டர் ஃபேவரபிள் சரௌண்டிங் கண்டிஷன்ஸ் அது அவ்வளவு பெருசா வந்துடும். ஓகேவா? சோ ஜெனட்டிக் ப்ரீ டிஸ்போசிஷன் மெயின் காரணம். ஓகே. ரெண்டாவது காரணம் இன்டர்னல் ப்ரோ. இந்த சாப்டரோட செகண்ட் ஹாஃப் என்னது? பிளான்ட் growth ரெகுலேட்டர்ஸ். அதுதான் உனக்கு அந்த பிளான்ட் growth ரெகுலேட்டர்ஸ் எப்படி செக்ரேட் ஆகுது, ரொம்ப அதிகமா செக்ரேட் ஆகுதா இல்ல ரொம்ப கம்மியா செக்ரேட் ஆகுதா, எப்படி இல்ல கரெக்டான லெவல்ல செக்ரேட் ஆகுதா, இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகேவா? ஏன்னா growth ரெகுலேட்டர்ஸ் பேர்லயே இருக்கு, growth-ஐ ரெகுலேட் பண்ணக்கூடியது, அதை கரெக்டா கொண்டு போக கூடாது, growth-ஐ கரெக்டா கொண்டு போகக்கூடியது. இதுல கரெக்டா ஒரு கட்டத்துக்கு மேல எனக்கு growth இன்ஹிபிஷன் ஒண்ணு வேணும். ஓகேவா? ஒரு கட்டத்துல எனக்கு growth ப்ரமோஷன் ஒண்ணு வேணும். ஓகேவா? இதெல்லாம் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் இருந்தா நம்ம சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ், ஏன்னா ஃபுட், நியூட்ரிஷன் இதெல்லாம் கொடுக்கணும். இப்போ ஒரு பிளான்ட் இருக்கு. ஓகேவா? இப்போ நீ வந்து ஒரு இடத்துல ஒரு நீம் ட்ரீ நடுற, அதுல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இன்னொரு நீம் ட்ரீ நடுற. ஓகேவா? ஓகே ப்ரோ. இப்போ இந்த நீம் ட்ரீ ஃபர்ஸ்ட் நீ பிளான் பண்ண நீம் ட்ரீக்கு டெய்லி தண்ணி ஊத்தி எல்லாம் அதோடைய அது என்ன சொல்லுவாங்க ஃபர்டிலைசர்ஸ் அது எல்லாமே போட்டு அதை நீ நல்லா கவனிச்சுக்கிற. நீ செகண்டா வச்ச நீம் ட்ரீக்கு நீ எந்த ஒரு கவனிப்புமே பண்ணல. ஓகேவா? அதுக்கு வேற யாரும் தண்ணி ஊத்தல, மழையும் பெய்யல. அப்ப அது வளருமா? வளராது. காரணம் அதுக்கு என்னதான் அதோட ஜெனட்டிக் ப்ரீ டிஸ்போசிஷன்ல அது நல்ல பெரிய பிளான்டா வளரணும்னு இருந்தாலும் அதுக்கு சரௌண்டிங்ல இருந்து கிடைக்க வேண்டிய அந்த சன்லைட்டு, அதுக்கப்புறம் அந்த வாட்டர் இதெல்லாம் கிடைக்கணும்ல. நீ தண்ணியே ஊத்தலங்கிறப்ப அதுக்கு சரௌண்டிங்ல அன்ஃபேவரபிள் கண்டிஷனா இருக்கு. சோ இட் வில் நாட் ஜெர்மினேட், அந்த சீட் வந்து ஜெர்மினேட் ஆகாது. ஓகேவா? ஓகே. நம்மளுக்கு ஜெர்மினேஷனை பத்தி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க சீடை போட்டிருக்கீங்க, உள்ள இருந்து இப்படி வந்து நம்மளுடைய ஹைப்போகாட்டைல், என்னது ரூட்டோட இதுதான் ஹைப்போகாட்டைல். கிடைத்தா இது நம்ம எதுல பாத்துட்டோம்? ஆல்ரெடி மார்பாலஜிலேயே பாத்துட்டோம். சோ இது ஹைப்போகாட்டைல். அதுக்கடுத்து மேல நம்மளோட எபிகாட்டைல் கொஞ்சம் கொஞ்சமா வளரும். ஓகேவா? இப்போ ஹைப்போகாட்டைல் இங்க இருக்கு, மேல நம்ம எபிகாட்டைல் வந்துருச்சு. ஓகேவா? ஓகே. இங்க காட்டிலேடன் இருக்கு, அதுக்கடுத்து அதுங்க பிரியுது, இங்க மேல எபிகாட்டைல், இங்க ஹைப்போகாட்டைல், அதுக்கப்புறம் நல்லா வளருது பிளான்ட். ஓகேவா? ஓகே. இப்போ growth is regarded as one of the most fundamental and conspicuous characteristic of a living being. ஓகேவா? நல்லா கவனி, இங்கேயே இவங்க டிஃபைனிங் ஃபீச்சர் சொல்லல, அது ஏன் நம்ம லிவிங் வேர்ல்ட்லயே பார்த்துட்டோம். growth is a characteristic feature தானே தவிர இருக்கும், பட் இது இருந்தா அது கண்டிப்பா லிவிங் தாங்கிற லெவலுக்கு எல்லாம் கிடையாது. ஓகேவா? ஓகே ப்ரோ. இது என்ன கொடுத்தாங்க? மோஸ்ட் ஃபண்டமெண்டல். எஸ், ஆல்மோஸ்ட் எல்லா லிவிங் ஆர்கானிசமும் வளரத்தான் செய்யும். கரெக்டா? ஆமா. நாட் எவ்ரிதிங், ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங். ஓகேவா? ஒரு சில ரேர் கேசஸ் இருக்கலாம். சரி. அண்ட் கான்ஸ்பிக்யூஸ் அப்படின்றாங்க. கான்ஸ்பிக்யூஸ்னா நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம், இன்கான்ஸ்பிக்யூஸ் வித், கான்ஸ்பிக்யூஸ் வித் அப்படின்னு சொல்லி எதுல பார்த்தோம்? அனாட்டமில பார்த்தோமா? அதுல என்னது? இன்கான்ஸ்பிக்யூஸ்னா கண்ணுக்கே தெரியாத மாதிரி இருக்கிறது. இங்க கான்ஸ்பிக்யூஸ்னா அதுக்கு ஆப்போசிட் என்னது? நல்ல விசிபிளா உன்னால அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும், உன்னால அதை வந்து பார்க்க முடியும்.
ஓகேவா, அதுதான் கான்ஸ்பிக்யூஸ் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நீ ஒரு பிளான்ட் வைக்கிற, ஓகேவா, அந்த பிளான்ட் இருக்கு, நீ வந்து ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது கண்டிப்பா வளர்ந்துருக்கும். அதை உன்னால விசிபிளா யூ கேன் நோட்டிஸ் இட். கரெக்டா, அதான் கான்ஸ்பிக்யூஸ் அப்படின்றாங்க. வாட் இஸ் growth? Growth can be defined as an irreversible permanent increase in size of an organ or its part or even an individual cell. ஓகேவா, growth can be defined as an, growth என்ன சொல்றோம், ஒரு irreversible permanent increase in size of an organ or its parts. அதாவது either ஆர்கனோட இன்க்ரீஸோ இல்ல அதோட பார்ட்ஸ், அதாவது டிஷ்யூஸ் ஆர் செல்ஸோட இன்க்ரீஸோ, அதுவும் பெர்மனன்ட் இன்க்ரீஸா இருக்கணும். ஓகேவா, ஓகே. ஜென்ரலி growth is accompanied by metabolic process. எஸ், உனக்கு கேட்டபாலிசமும் இருக்கணும், ஆனபாலிசமும் இருக்கணும். கரெக்டா, growthல. பட் உனக்கு growthல எது அதிகமா இருக்கணும், ஆனபாலிசம் கொஞ்சம் அதிகமா இருக்கணும். ஏன்னா உனக்கு உள்ளுக்குள்ள எனக்கு நான் சேர்த்து வச்சாதான் எனக்கு growth ஆகும். கரெக்டா, எனக்கு நிறைய விஷயங்களை நான் வந்து கேட்டபாலிசம் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா, பிரேக் டவுன் பண்ணிக்கிட்டே இருந்தா growth அவ்வளவா இருக்காது. எனக்கு ஆனபாலிசம் இஸ் கம்பேரிட்டிவ்லி ஹையர் தென் கேட்டபாலிசம். ஓகேவா, கேட்டபாலிசத்தோட கொஞ்சம் ஆனபாலிசம் அதிகமா இருக்கும். ஓகேவா, ஓகே. that occur at the expense of energy. எனர்ஜியோட எக்ஸ்பென்ஸ்ல அது நடக்குது. therefore for example expansion of leaf is growth. ஓகேவா, ஒரு லீஃபோட எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்னா அது growth தான். ஓகேவா, how do you describe the swelling of piece of wood when it is placed in water? இப்போ நீ வந்து ஒரு மரக்கட்டையை வந்து தண்ணியில வைக்கிற. ஓகேவா, ஓகே ப்ரோ. இப்ப அந்த மரக்கட்டை அப்படியே ஸ்வெல் ஆகும், கொஞ்ச நேரத்துல அதுக்குள்ள தண்ணியை உறிஞ்சு அது கொஞ்சம் பெருசாகும். சோ இப்ப இதை நீ என்னன்னு சொல்லுவ, இது growth என்ன? கிடையாது, இது நம்ம growthன்னு சொல்ல மாட்டோம். பிகாஸ் இட் இஸ் ரிவர்சிபிள். நீ திரும்பி எடுத்து அதை காய வச்சினா இருந்த வாட்டரும் போய் அது குறைஞ்சிரும். ஓகேவா, இது ரிவர்சிபிள். நம்மளுக்கு என்னது, irreversible permanent increase தான் growth. ஓகே. plant growth generally is indeterminate. indeterminateனா வளர்ந்துகிட்டே போகும், அதுக்கு ஒரு ஸ்டாப் எதுவுமே கிடையாது. ஓகேவா, plant growth is unique because plants retain the capacity for unlimited growth throughout their life. ஓகேவா, பட் அது எந்த விதத்துல வளரணுங்கிறதுக்கு உள்ள இருக்கக்கூடியதுதான் காரணம். இப்ப ஷ்ரப்ஸ் எடுத்தா அது வளர்ந்துகிட்டே போதும், பெருசா வளரும் கிடையாது. அதுங்க அந்த புதர்லயே இருக்கிறதுல நிறைய பிரான்சஸ் விடும். ஓகேவா, லீவ்ஸ் ஏதாவது திரும்பி கீழே ஃபால் ஆச்சுன்னா திரும்பி கொண்டு வருது, இந்த மாதிரிதான். ஓகேவா, ஓகே. This ability of plants is due to the presence of மெரிஸ்டம்ஸ் at certain location. இதுவும் நம்மளுக்கு தெரியும், வளர்றதுக்கு மெயின் காரணம் மெரிஸ்டம்ஸ் தான். கரெக்டா, மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் தான் இப்படி பண்ணும். ஓகே. தி செல்ஸ் ஆஃப் such மெரிஸ்டம்ஸ் have the capacity to divide and self perpetuate. செல்ஃப் பர்பச்சுவேட்னா ஒன்றும் இல்ல, இப்ப மெரிஸ்டம் டிவைட் ஆகுதுன்னா யோசிச்சு பாரு, எனக்கு 2 மெரிஸ்டம் இருக்கு. ஓகேவா, டிப்புல எனக்கு அந்த 2 மெரிஸ்டம் டிவைட் ஆயிருச்சு. அப்போ டிவைட் ஆகி எனக்கு அப்ப எவ்வளவு வரும், ஒரு மெரிஸ்டமுக்கு 2 செல் வரும்னு வச்சுக்கோங்க. ஒரு மெரிஸ்டம் டிவைட் ஆனா 2 செல் வருது. அப்ப 2 மெரிஸ்டம் டிவைட் ஆனா 4 செல் வரும். 4 செல்லுமே எனக்கு வந்து பெர்மனன்ட் செல் ஆயிருமா? கிடையாது. அப்படி 4மே பெர்மனன்ட் ஆயிருச்சுன்னா அதுக்கப்புறம் எங்கிட்ட இருந்து growth நடக்கும்? growth நடக்காது. காரணம் அங்க மெரிஸ்டமே இருக்காது. சோ மெரிஸ்டம்ல இப்ப வந்து 2 செல் அது டிவைட் ஆகி 2 செல் ஆகுதுன்னா அதுல ஒரு செல் பெர்மனன்ட் ஆயிரும், இன்னொரு செல் மெரிஸ்டமாவே இருக்கும். ஓகேவா, இல்லன்னா டிவைட் ஆன 2மே மெரிஸ்டமா இருக்கும். ஓகேவா, இந்த 2ல ஏதாவது ஒரு கேஸ் தான். புரியுதா, அந்த மெரிஸ்டம் டிவைட் ஆகி ஒரு செல் பெர்மனன்ட் ஆகும், ஒரு செல் மெரிஸ்டமாவும் இருக்கும். இப்படி திரும்பி அது தன்னுடைய ஒரிஜினல் கேரக்டரை நோக்கி வர்றதுதான் செல்ஃப் பர்பச்சுவேட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, ஓகே. தி ப்ராடக்ட் however soon loses the capacity to divide and such cells make up the plant body. அதாவது டிவைட் ஆகி வர்ற அந்த ப்ராடக்ட் சூன் கொஞ்ச நேரத்திலேயே அதுங்களோட செல்ஃப் டிவைடிங் கெப்பாசிட்டியை இழந்து அதுங்க பெர்மனன்ட் டிஷ்யூஸா மாறிடும். ஓகே. This form of growth wherein new cells are always being added to the plant body by the activity of meristem is called open form of growth. அதாவது இந்த மாதிரி growthக்கு ஓப்பனா இருக்கு, கரெக்டா நிக்காம growth ஆயிட்டே இருக்குங்கிறதால தான் இது ஓப்பன் ஃபார்ம் ஆஃப் growth அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, ஓகே. What would happen if the meristem ceases to divide? மெரிஸ்டம் டிவைட் ஆகாம நின்றுச்சுன்னா என்ன நடக்கும்? பிளான்டோட growth ஸ்டாப் ஆயிரும். Does this ever happen? இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி பார்த்தது இல்ல, பட் மேபி இன் கேசஸ் இருக்கலாம். ஓகேவா, you studied about the root apical meristem and shoot apical meristem. ஆமா, you know that they are responsible for primary growth. ஆமா, நமக்கு தெரியும் பிரைமரி growthக்கு root and shoot apical meristemனாலே இது பிரைமரி growth தான். ஓகேவா, ஓகே. Contribute to the elongation of the plants along இது. You also know that dicot plantsல and gymnospermsல நமக்கு lateral meristems இருக்கும். கரெக்டா, vascular cambium, cork cambium இதெல்லாம் இருக்கும். இது later in life secondary growth தான் சொல்லுவோம். ஏன்னா கொஞ்ச நாள் கழிச்சு தான் இதுங்க வந்து வரும். சோ இதுங்க என்ன பண்ணும், these are the meristems that cause increase in girth. girthனா width தான் அப்படி சொல்றாங்க. ஓகேவா, அந்த diameter increase ஆகுறது தான் அப்படி சொல்றாங்க. ஓகே, this is known as secondary growth. நான் சொன்னேன் ஆல்ரெடி நம்ம படிச்சதுதான் சொன்னேன்னா.
நம்ம இதே தான் anatomy of flowering plantsல முதல்ல அந்த ஒரு டேபிளர் காலம் மாதிரி பார்த்தோம். கரெக்டா? சோ படிச்சது திருப்பி கொடுத்திருக்கான். இங்க வந்து ஒரு சம்பந்தம் மேல ஒரு டயக்ராம். இது நம்மளுக்கு தெரியாதா என்ன? இது ஷூட்டா. சோ ஷூட்டோட ட்ரிப்ல இருக்குது ஷூட் எபிக்கல் மெரிஸ்டம். இது ரூட்டா. சோ ரூட்டோட ட்ரிப்ல இருக்குது ரூட் எபிக்கல் மெரிஸ்டம். இதுல என்னங்க பெருசா இருக்கு? நம்மளுக்கு தெரிஞ்சது தானே. இது கேம்பியம், வாஸ்குலர் கேம்பியம். சோ இது வந்து கெர்த்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகும். இங்க கேம்பியம் இருக்கு, இதுவும் கெர்த்தை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகும். நல்லா தெரிஞ்சது தானேங்க இதெல்லாம். ஓகே. growth at cellular level is principally a consequence of increase in amount of protoplasm. அதாவது நீ இப்போ ஒரு மேக்ரோஸ்கோபிக் லெவல் எடுத்தீங்கன்னா அதாவது இப்போ ஒரு வெளியே இருந்து ஒரு பிளான்ட்டை பாக்குறது வளர்ந்துகிட்டே போகுதுன்னா எப்படி இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் செல்ஸ். கரெக்டா? ஆமா ப்ரோ. இதே இது நீ ஒரு மைக்ரோஸ்கோபிக்கா ஒரு செல்லுலார் லெவல்ல போய் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, அங்க நீ growth என்னன்னு சொல்லுவ? ஒரே ஒரு செல் எடுத்து நீ அதுல growth டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா இன்க்ரீஸ் இன் தி சைஸ் ஆஃப் புரோட்டோபிளாசம், ஓகேவா, ஆர் அமௌண்ட் ஆஃப் புரோட்டோபிளாசம். உள்ள இருக்கக்கூடிய அந்த புரோட்டோபிளாசமோட அமௌண்ட் தான், அதோட இன்க்ரீஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? growth அப்படின்னு சொல்லுவோம். அட் செல்லுலார் லெவல், ஓகேவா? அட் செல்லுலார் லெவல் இட் இஸ் பிரின்சிபலி தி increase in amount of protoplasm. Since increase in protoplasm is difficult to measure directly, one generally measures some quantity which is more or less proportional to it. நம்மளுக்கு வந்து டைரக்டா நீ புரோட்டோபிளாசம் ஆல்ரெடி தெரியும் செல்லே எவ்வளவு சிறுசு, அதுல நீ வந்து மெஷர் பண்ணணும் அப்படின்னா அது கஷ்டம். சோ ஜென்ரலா ஒருத்தர் மெஷர் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு குவான்டிட்டி which is proportional, இதுக்கு டைரக்ட்லியோ இன்டைரக்ட்லியோ எப்படியோ ப்ரொபோஷனலா இருக்கக்கூடிய ஒரு இன்டைரக்ட் மெஷர்மெண்ட் தான் நம்மளால பண்ண முடியும். ஓகேவா? ஓகே. growth is therefore measured by a variety of parameters. நிறைய வெரைட்டி ஆஃப் பேராமீட்டர் வச்சு பண்றோம். ஓகேவா? அது என்னென்ன பேராமீட்டர்ஸ்னு ஒரு சில விஷயங்கள் கொடுத்திருக்காங்க. இது இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இன்க்ரீஸ் இன் ஃப்ரெஷ் ஹைட், இன்க்ரீஸ் இன் ஃப்ரெஷ் வெயிட், சாரி ஹைட் இல்ல வெயிட். ஃப்ரெஷ் வெயிட்னா அந்த வாட்டரோட நம்ம சேர்த்து பாக்குறது, அதுல இன்க்ரீஸ் ஆகுது. ட்ரை வெயிட்னா நம்ம காய வச்சு பாக்குறது. ஓகேவா? ட்ரை வெயிட். ஓகே. லென்த், அதோட லென்த் இன்க்ரீஸ். இப்போ லீஃப் எடுத்தோம்னா அதோட ஏரியா இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ ஒரு ஃப்ரூட் எடுத்தோம்னா அதோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? செல் நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது. இதெல்லாம் நம்ம வந்து ஒரு இதா எடுக்கலாம். ஓகேவா? இதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்காங்க பாருங்க. இப்போ ஒன் சிங்கிள் மெய்ஸ் ரூட் ஏபிக்கல் மெரிஸ்டம் கேன் கிவ் ரைஸ் டு மோர் தென் 17,500 செல்ஸ் பெர் ஹவர். அதாவது மெய்ஸ் பிளான்டோடைய ஒரே ஒரு ரூட் ஏபிக்கல் மெரிஸ்டம் ஒரு மணி நேரத்துல 17,500 புது செல்ல ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா? அப்ப யோசிச்சு பாரு, ஒரே ஒரு செல் 17,500 செல்ஸ், 17,500 நியூ செல்ஸ் ஃபார்ம் பண்ண முடியுமா? அப்ப யோசிச்சு பாரு அதோடைய கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்கணும். இதே மாதிரி நீ இப்ப வாட்டர்மெலன் எடுத்துன்னு வச்சுக்கோங்க, அதுல இருக்கக்கூடிய செல்ஸ் 3,50,000 தடவை அதுங்களுடைய சைஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும். நம்பர் கிடையாது இது. ஓகேவா? திஸ் இஸ் நாட் தி நம்பர், திஸ் இஸ் தி இன்க்ரீஸ் இன் புரோட்டோபிளாசம். ஓகேவா? இது இன்க்ரீஸ் இன் சைஸ் ஆஃப் புரோட்டோபிளாசம் தான். ஓகேவா? எப்படி? 3,50,000 டைம்ஸ், 3,50,000 டைம்ஸ் அதுங்களுடைய புரோட்டோபிளாசம் குவான்டிட்டியை அதிகப்படுத்திக்க முடியும். அந்த லெவலுக்கு அதிகப்படுத்த முடியும். அப்ப யோசிச்சு பாத்துக்கோ. ஓகேவா? இந்த ஃபார்மர் growth is expressed. முதல்ல நம்ம பார்த்தோம்ல என்னது, நம்மளுடைய மெய்ஸ், அதுல growth is expressed as increase in cell number. ஓகேவா? லேட்டரா பார்த்ததுல increase in size of the cell வச்சு பார்த்தோம். ஓகேவா? இதே மாதிரி நீ போலன் டியூப் எடுக்கலாம். நம்ம வந்து இங்க லென்த்துக்கு பார்த்தோமா? இப்போ இங்க பாரு, ஃப்ரெஷ் வெயிட் ட்ரை வெயிட்டை விட்டுரு, லென்த்துக்கு நம்ம இன்னும் பார்க்கல. ஓகேவா? இன்க்ரீஸ் இன் செல் நம்பருக்கு ஒரு எக்ஸாம்பிள் மெய்ஸ் பார்த்துட்டோம். இன்க்ரீஸ் இன் ஏரியாவுக்கு, சாரி, இன்க்ரீஸ் இன் வால்யூம், செல் வால்யூமோட இன்க்ரீஸ்க்கு நம்ம என்ன பார்த்துட்டோம்? நம்மளோட வாட்டர்மெலன் பார்த்துட்டோம். ஏரியாவுக்கு நம்மளுக்கு லீஃப் தெரியும். லென்த்துக்கு நம்மளோட போலன் டியூப் எடுக்கலாம். ஓகேவா? நம்ம ஆன்தர் இருக்கா? ஆமாம் ப்ரோ, வெயிட், இதுதான் நம்மளோட ஆன்தர்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த ஆன்தர்ல இருந்து நம்மளுக்கு போலன் கிரெயின்ஸ் வெளியே வரும், அப்படியே காத்துல பரவி நம்மளுடைய ஸ்டிக்மாக்கு வரும். ஓகேவா? இது ஸ்டிக்மால பட்டு இந்த ஸ்டிக்மாக்கு உள்ள, இப்போ நம்மளுக்கு இதுதான் ஸ்டிக்மான்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்டிக்மாக்கு உள்ள இது பட்ட உடனே ஒரு போலன் டியூப் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இந்த ஓவரியில இப்படி கீழ் வழியா வரும். சோ இதுதான் போலன் டியூப்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் அந்த போலன் டியூப் இவ்வளவுதான் ஃபார்ம் ஆயிருக்கும், அடுத்து இவ்வளவு ஸ்ட்ரைட்டா ஒரே டைம்ல ஃபார்ம் ஆகாது, கொஞ்சமா ஃபார்ம் ஆகி அது வளர்ந்துகிட்டே போகும். சோ இதை நம்ம இன்க்ரீஸ் இன் லென்த்துக்கு எடுக்கிறாங்க. ஓகேவா? growth of a pollen tube is measured in terms of length. ஓகேவா? increase in surface area denotes the growth in a dorsiventral leaf. ஒரு லீஃப் உடைய growth நம்ம வந்து increase in surface area எடுக்கிறோம். ஓகே. phases of growth, இதுவும் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதான். நம்ம வந்து growth ஓட phases 3 தான் பிரிக்கிறோம். எப்படி?
நேம்லி மெரிஸ்டமேட்டிக் எலாங்கேஷன் அண்ட் மெச்சுரேஷன். தெரியாதா என்ன? ரீஜன் ஆஃப் மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டி, ரீஜன் ஆஃப் எலாங்கேஷன் அண்ட் ரீஜன் ஆஃப் மெச்சுரேஷன். ஓகேவா? இந்த 3 தான் மெரிஸ்டமேட்டிக். இதெல்லாம் நம்மளுக்கே தெரியும். என்னது? லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பை லுக்கிங் அட் ரூட் டிப்ஸ். நம்ம அங்கேயே ரூட் வச்சு தான் பார்த்தோம். ஸோ இங்கேயே ரூட் வச்சு தான் பார்க்க போறோம். தி கான்ஸ்டன்ட்லி டிவைடிங் செல்ஸ் போத் தி ரூட் எபிக்ஸ் அண்ட் ஷூட் எபிக்ஸ் ரெப்ரசென்ட் மெரிஸ்டமேட்டிக் ஃபேஸ் ஆஃப் growth. அதாவது அந்த மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் இருக்கிறதா மெரிஸ்டமேட்டிக் ஃபேஸ் ஆஃப் growthன்னு சொல்றோம். சரி, அதுக்கு மேல these cells in this region, இந்த ரீஜன்ல கூடிய செல்ஸ் வந்து they are rich in protoplasm, possess large conspicuous nuclei. Their cell walls are primary in nature, thin and cellulosic with abundant plasmodesmatal connections. ஓகேவா? இது எல்லாத்தையும் நம்ம எங்கேயே பார்த்துட்டோம். நம்மளோட anatomy இல்ல, நம்மளோட மார்பாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்லயே பார்த்துட்டோம். கரெக்டா? எஸ். அதாவது அந்த மெரிஸ்டமேட்டிக் லேயர்ல இருக்க, அதாவது மெரிஸ்டமேட்டிக் ரீஜன்ல இருக்கக்கூடிய செல்ஸ்க்கு என்னது? their cell walls are primary. நம்ம செல் வால்ஸ்ல பிரைமரி அண்ட் செகண்டரி செல் வால்னு பார்த்திருக்கோம். பிரைமரி செல் வால் இஸ் கேப்பபிள் ஆஃப் growth. கரெக்டா? சோ இங்க கேப்பபிள் ஆஃப் growth அண்ட் இதுல நிறைய பிளாஸ்மோடெஸ்மேட்டல் கனெக்ஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? அண்ட் இதோட செல் வால் செல்லுலோசிக் அது தெரியும். புரோட்டோபிளாசம் வந்து இட் இஸ் ரிச். ஓகேவா? நிறைய புரோட்டோபிளாசம் இருக்கும். நல்ல பெரிய லார்ஜ் கான்ஸ்பிக்யூஸ் நியூக்ளியர் இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் டிவைடிங்க்கு தேவைப்படுற செல்ஸ்ல, அதிகமா டிவைட் ஆகக்கூடிய செல்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் தான். அதாவது அதுங்களோட ஒரு கேரக்டர் தான் இதெல்லாம். ஓகேவா? ஸோ இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம படிச்சிட்டோம், பட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஓகே. தி செல்ஸ் ப்ராக்சிமல், இதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடியதான் என்னது? நம்மளோட ரீஜன் ஆஃப் எலாங்கேஷன். ப்ராக்சிமல் டு தி மெரிஸ்டமேட்டிக் ஜோன் ரெப்ரசன்ட்ஸ் தி ஃபேஸ் ஆஃப் எலாங்கேஷன். இன்க்ரீஸ்டு வேக்யூலேஷன், வேக்யூலோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகும் பார்த்தோமா? ஆமா. செல் என்லார்ஜ் ஆகும், அதுதானே எலாங்கேஷன். அண்ட் நியூ செல் வால் டெபாசிஷன். இப்போ நம்மளுக்கு செகண்டரி செல் வால் டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிடும். ஆர் தி கேரக்டரிஸ்டிக் ஆஃப் செல் இன் திஸ் ஃபேஸ். ஃபர்தர் அவே ஃப்ரம் தி எபிக்ஸ், இன்னும் நம்ம தள்ளி போனோம் அப்படின்னா, அதாவது ப்ராக்சிமல் டு எலாங்கேஷன் ஃபேஸ், இதுக்கு பக்கத்துல இருக்கிறது நம்மளுடைய என்னது? மெச்சூரேஷன். ஓகேவா? ஃபேஸ் ஆஃப் மெச்சூரேஷன். அங்க என்ன நடக்கும்? அட்டைன் தேர் மேக்ஸிமல் சைஸ். இங்க நம்ம செல்ஸ் எல்லாம் அந்த மேக்ஸிமம் சைஸ்க்கு வந்துடும். செல் வால் நல்லா திக்கன் ஆயிரும். புரோட்டோபிளாஸ்மிக் மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாம் நடக்கும். இங்க நம்மளோட ரூட் ஹேர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். கரெக்டா? எஸ். ஓகே. இப்போ இந்த டயக்ராம்ல என்ன ப்ரோ கொடுத்திருக்காங்க அப்படின்னா, சிம்பிளா யோசிச்சு பாரு. இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, அதாவது இப்ப இந்த ஃபர்ஸ்ட் இதுல வந்து மார்க்கிங் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இங்க ABCDEF மார்க்கிங் பண்ணிட்டு அந்த இதை கொஞ்சம் வளர விடுறாங்க. வளர்ந்ததுக்கு அப்புறம் ABCDEFG. ஓகேவா? இப்ப எல்லாம் மார்க் பண்ணியாச்சு. அந்த ஆல்ரெடி இருந்த மார்க்கிங் தான். ஓகேவா? இப்ப நான் ஆல்ரெடி இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் நான் மார்க்கிங் வந்து கனெக்ட் பண்றேன். A to A கனெக்ட் பண்றேன், B to B கனெக்ட் பண்றேன். இப்ப பாரு, இந்த B ல இருந்து ஒரு E வரைக்கும் எடுத்து பாரு, உனக்கு அந்த கேப் ரொம்ப எலாங்கேட் ஆயிருக்கு. கரெக்டா? அப்ப இதுதான் நம்மளுடைய ரீஜன் ஆஃப் எலாங்கேஷன். ஓகேவா? பட் இதுல பாரு, இங்க எவ்வளவு இருந்துச்சோ ஆல்மோஸ்ட் அதே தான் இங்கேயும் இருக்கு. கரெக்டா? எஸ். ஸோ அப்ப இதுதான் நம்மளுடைய ரீஜன் ஆஃப் மெச்சூரேஷன். ஓகேவா? உங்களுக்கு மேபி இந்த டயக்ராமை கொடுத்து கேட்டாலும் கேட்கலாம். ஸோ திஸ் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டயக்ராம். ஓகேவா? ஓகே, பாத்துக்கோங்க. growth rates, அதாவது நம்ம வந்து எல்லாத்துக்கும் ரேட் பார்த்துக்கிட்டே வரோம். போட்டோசிந்தட்டிக் ரேட் பார்க்குறோம், தென் நம்மளுடைய இதுக்கு முன்னாடி என்சைமோட ரேட் பார்த்தோம். அதே மாதிரி இங்க growthோட ரேட் பார்க்க போறோம். ஓகேவா? இதுல நம்ம வந்து ரேட்னால என்னது? பெர் யூனிட் டைம் தான். அப்போ growth ரேட்னா என்னது? growth happen per unit time. ஓகேவா? இதான் growth ரேட்னு சொல்றோம். ஓகேவா? ஓகே. இதை நம்ம மேத்தமெட்டிக்கலா எக்ஸ்பிரஸ் பண்ணனா ரெண்டு டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் growth இருக்கு. ஓகேவா? மொதல் விஷயம், ஃபர்ஸ்ட் திங் என்னது? நம்மளுடைய அரித்மெட்டிக் growth. ஓகேவா? அரித்மெட்டிக் growth. சரி. செகண்ட் விஷயம் நம்மளுடைய ஜியோமெட்ரிக் growth. செகண்ட் விஷயம் நம்மளுடைய ஜியோமெட்ரிக் growth. அது என்ன ப்ரோ அரித்மெட்டிக், அது என்ன ஜியோமெட்ரிக்னா? சிம்பிளா சொல்றேன். ஓகேவா? இது நான் ஆல்ரெடி இந்த லெக்சர்லயே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னதுதான். ஒரு மெரிஸ்டமேட்டிக் செல் எடுத்துன்னு வச்சுக்கோங்க, அது எத்தனை செல்லா டிவைட் ஆகும்? 2 செல்லா டிவைட் ஆகும். ஓகேவா? ஆமா ப்ரோ. அதுல ஒரு செல் பெர்மனன்ட் ஆயிரும். கரெக்டா? ஆமா. இன்னொன்னு மெரிஸ்டமேட்டிக்கா இருக்கும். இந்த மெரிஸ்டமேட்டிக் திரும்பி டிவைட் ஆகனா பெர்மனன்ட் டிவைட் ஆகாது. சோ இந்த மெரிஸ்டமேட்டிக் 2ஆ டிவைட் ஆகுது. ஒரு மெரிஸ்டம், ஒரு பெர்மனன்ட். இந்த பெர்மனன்ட் அப்படியே பெர்மனன்டா தான் இருக்கும். ஓகே. திரும்பி இந்த மெரிஸ்டமேட்டிக் டிவைட் ஆகுது. சோ ஒரு மெரிஸ்டம், ஒரு பெர்மனன்ட். இந்த பெர்மனன்ட் அப்படியே தான் இருக்க போகுது. இந்த பெர்மனன்ட்டும் அப்படியே தான் இருக்க போகுது. ஓகேவா? சோ இதுல பாரு, அரித்மெட்டிக்கா தான் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. கரெக்டா? இங்க அரித்மெட்டிக்கா தான் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது.
நம்மளுக்கு எப்படிதான் growth இருக்கு, ஒரு பெர்மனன்ட் ஒரு மெரிஸ்டமேட்டிக் அப்படியே தான் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதுல பாரு 1 அடுத்து இங்க 2 ஆயிருக்கு கரெக்டா, அடுத்து இங்க 3 ஆயிருச்சு, இங்க 4 ஆகிருச்சு கரெக்டா. ஸோ இங்க 1 இங்க 2 3 4 5 ஓகேவா. ஸோ இப்போ அது growth எப்படிதான் இருக்கு, அரித்மெட்டிக்கா தான் இருக்கு. அதாவது சிம்பிளா சொன்னா ஏபிஜிபி ஞாபகம் இருக்கா, அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன். அதே கேஸ் தான் இங்கேயும் ஓகேவா. அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்ல காமனா ஒரு காமன் டிஃபரன்ஸ் இருக்கும் கரெக்டா. எஸ், இப்போ இந்த இடத்துல எடுத்து பாரு, உனக்கு காமன் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு, என்னது 1. இதுக்கும் 1 டிஃபரன்ஸ், இதுக்கும் 1 டிஃபரன்ஸ், இதுக்கும் 1 டிஃபரன்ஸ், இதுக்கும் 1 டிஃபரன்ஸ். சோ காமன் ஒரு டிஃபரன்ஸ்ல போயிட்டு இருக்கு. ஜியோமெட்ரிக் எடுத்து நம்ம ஜிபி மாதிரி ஓகேவா. என்னது காமனா ஒரு ரேஷியோ இருக்கும் ஓகேவா. இப்போ இது வந்து ஜியோமெட்ரிக்கை பொறுத்த வரைக்கும் எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒரு மெரிஸ்டமேட்டிக் இருக்கு, டிவைட் ஆகி ரெண்டுமே மெரிஸ்டமேட்டிக்கா இருக்கு ஓகேவா. இதுவும் மெரிஸ்டமேட்டிக், இதுவும் மெரிஸ்டமேட்டிக். இது 2 டிவைட் ஆகுது, இதுவும் மெரிஸ்டமேட்டிக், இதுவும் மெரிஸ்டமேட்டிக், இதுவும் மெரிஸ்டமேட்டிக். இந்த இது 2 டிவைட் ஆகும்போது இதுவும் மெரிஸ்டமேட்டிக், இதுவும் மெரிஸ்டமேட்டிக். அடுத்து இது 2 டிவைட் ஆகுது, மெரிஸ்டமேட்டிக் 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 மெரிஸ்டமேட்டிக். இது 2 டிவைட் ஆகுது, மெரிஸ்டமேட்டிக் மெரிஸ்டமேட்டிக். இது 2 டிவைட் ஆகுது, மெரிஸ்டமேட்டிக் மெரிஸ்டமேட்டிக். இப்படியே 2 டிவைட் ஆயிட்டே போகுது. சோ அப்போ இதுல என்னது காமனா, இதுல 1, இதுல 2, இதுல 4, இதுல 8, இதுல காமன் ஒரு ரேஷியோ என்னது 2 அப்படிங்கக்கூடிய காமன் ரேஷியோ இருக்கு, புரியுதா. சோ இது ஜியோமெட்ரிக், இதோட இது இன்க்ரீஸ் ஆகுது, ஜியோமெட்ரிக்கா இன்க்ரீஸ் ஆகுது கரெக்டா. இப்போ இதுல ஒரு டிவிஷன்ல ஒரு இதுதான் இன்க்ரீஸ் ஆகும் கரெக்டா. எஸ், அடுத்ததுலயும் +1 தான் போகும். ஆனா இங்க அப்படி இல்ல, இன்டூ 2 2 இருக்கும், 2 4 ஆகும், 4 8 8 16 16 32 32 64 64 128 128 அடுத்து 256 256 வந்து 512 512 இருந்து 1024 1024 இருந்து 2048 இப்படியே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும் ஓகேவா. அதே இது நீ அரித்மெட்டிக்ல பாத்தீங்கன்னா 1 அடுத்து 2 2 அடுத்து 3 3 அடுத்து 4 5 6 7 இப்படிதான் போகும். சோ இது ஒரு கிராஜுவல் ஸ்டெப், இப்படி போகும் ஸ்ட்ரெயிட் லைனா, ஒரு லீனியர் லைனா போகும் ஓகேவா. இதோடைய growth நீங்க கிராஃப்ல பிளாட் பண்ணீங்கன்னா இது எப்படி எக்ஸ்போனென்ஷியலா இருக்கும் ஓகேவா. எப்படி எக்ஸ்போனென்ஷியலா இருக்கும் ஓகேவா. ஓகே, இங்க நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க, சி ஸ்டேஜஸ் டியூரிங் எம்ப்ரியோ டெவலப்மெண்ட் ஷோயிங் ஜியோமெட்ரிக் அண்ட் அரித்மெட்டிக் ஃபேசஸ். ஜியோமெட்ரிக் அண்ட் அரித்மெட்டிக் ஃபேசஸ ஷோ பண்றதா கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்ப நல்லா கவனிங்க. ஜைகோட், ஒரு ஜைகோட் வந்து இங்க 2 செல் இருக்கா, 2 செல் 4 செல் ஆயிருச்சு, 4 செல் அப்படியே தான் வளருது ஓகேவா. ஆல் செல்ஸ் டிவைட் ஓகேவா. அதாவது இங்க பாரு, செல்ஸ் கேப்பபிள் ஆஃப் டிவிஷன் ஓகேவா. சோ இங்க இருக்கிற எல்லா செல்ஸ்னாலையும் டிவைட் ஆக முடியாது. அதாவது இப்ப சொல்லணும்னா இந்த டார்க் ப்ளூவா இருக்குல்ல, ஆமா ப்ரோ, இது வந்து நம்மளுடைய மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ். இந்த லைட் ப்ளூவா இருக்குல்ல, இது நம்மளுடைய பெர்மனன்ட் செல்ஸ் சரியா. இங்க பாரு எல்லாமே டார்க் ப்ளூ, எல்லாமே மெரிஸ்டமேட்டிக் செல்லா தான் மெயின்டைன் ஆகுது. பட் இதுல பாரு கொஞ்சம் தான் நம்மளுடைய மெரிஸ்டமேட்டிக் செல்லாக இருக்கு, மிச்சதெல்லாம் நம்மளுடைய பெர்மனன்ட் செல் ஆயிருச்சு கரெக்டா. சோ இங்க அரித்மெட்டிக் growth நடக்குது, இங்க நம்மளுடைய என்னது ஜியோமெட்ரிக் growth நடக்குது. ஓகே, சோ இந்த கிராஃப் கூட கொடுத்திருக்காங்க பாருங்க. தி growth rates shows an increase that may be arithmetic or geometrical. arithmetic இருக்கலாம் இல்ல geometrical இருக்கலாம். சரி, arithmetic growth அப்படின்னு எடுத்தோம்னா following mitotic cell division only one daughter cell continues to divide. ஒன்னு தான் மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டியை ரீடைன் பண்ணும், இன்னொன்னு they differentiate and matures. அதாவது டிஃபரன்ஷியேட் ஆகி, நான் என்ன சொல்லிருக்கேன், அதோடைய ஸ்ட்ரக்சர்ல ஏதாவது டிஃபரன்ஸ் வர்ற அந்த ப்ராசஸ் தான் டிஃபரன்ஷியேஷன் சொல்லுவாங்க கரெக்டா. எஸ், இங்க இது மெரிஸ்டமேட்டிக் வந்து பெர்மனண்டா கன்வெர்ட் ஆயிருச்சு, இதுதான் நம்ம டிஃபரன்ஷியேஷன் சொல்றோம் ஓகேவா. வந்து 2 செல்ல ஒன்னு மெரிஸ்டமேட்டிக்காவே ரீடைன் ஆயிருச்சு, இன்னொன்னு எப்படி டிஃபரன்ஷியேட் ஆகி என்னவா மாறிடுச்சு, நம்மளோட பெர்மனன்ட் செல்லா மாறிடுச்சு, அது பெர்மனன்ட் ஆகி மாதிரி மெச்சூர் ஆயிரும் ஓகேவா. ஓகே, சிம்பிளஸ்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் arithmetic growth is exemplified by root elongation at a constant rate. எக்ஸாம்பிள் என்னது, ரூட் எலாங்கேஷன் ஓகேவா. மெரிஸ்டமேட்டிக் ஜோன்ஸ்ல இருக்கிற எல்லாமே நம்மளுக்கு எப்படி இருக்கும், நம்மளுடைய அடுத்து பார்க்கலாம். அதுங்க மோஸ்டா ஜியோமெட்ரிக் growth தான் காட்டும் ஓகேவா, மெரிஸ்டமேட்டிக் ரீஜன்ல இருக்கிறது. ஓகே, ஆன் பிளாட்டிங் தி லென்த் ஆஃப் தி ஆர்கன் அகைன்ஸ்ட் டைம் a linear curve is obtained. Mathematically it is expressed as simple. இது நம்மளுக்கு எப்படி இருக்கு, it is looking like the equation b equals to u plus at கரெக்டா.
நம்மளுக்கு வி யூங்கிறதுல நம்மளுடைய லென்த் ஆர் ஹைட்னு வச்சுக்கோங்க. அண்ட் இப்ப வி யூ ஸ்பீடா, ஆமா ஸ்பீடு சேஞ்ச் ஆகுறது ரேட் தான் நம்மளோட ஆக்சிலரேஷன் கரெக்டா. அதே மாதிரி இங்க எல்டிங்கிறது ஃபைனலான என்னுடைய லென்த், எல் நாட்டுங்கிறது இனிஷியலான லென்த், பிளஸ் ஆறுங்கிறது எனக்கு எல் சேஞ்ச் ஆகக்கூடிய ரேட் இன்டு டைம். அவ்வளவுதான். ரெண்டு ஈக்குவேஷன் புரிஞ்சிருச்சா? சோ இங்க எல் நாட் பிளஸ் எல்டி இஸ் எல் நாட் பிளஸ் ஆர்டி. ஓகேவா? ஓகே. சோ இது நீ எடுத்து பாரு எப்படி வருது உனக்கு. y ஈக்குவல்ஸ் டு சி பிளஸ் எம்எக்ஸ் மாதிரி இருக்கா? எனக்கு டைம் எக்ஸ் ஆக்சஸ்ல இருக்கு. ஓகேவா? ஒய் ஆக்சஸ்ல லென்த் பிளாட் பண்ணிருக்கேன். சோ எனக்கு எம் என்னது, நம்மளோட ஸ்லோப் என்னது, ஆர். சோ இந்த ஸ்லோப் எடுத்தீங்கன்னா அதுதான் ஆறு. நம்மளுடைய ஒய் இன்டர்செப்ட் தான் என்னது, எல் நாட். இனிஷியல் எனக்கு ஏதோ ஒரு ஹைட்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஓகே. Let us now see what happens in geometrical growth. Geometric growthல என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? பார்க்கலாம். In most systems the initial growth is slow, lag phase ன்னு சொல்லுவோம். அதாவது இந்த ஜியோமெட்ரிக்ல ஸ்டார்டிங்ல வந்து கொஞ்சம் லேகா இருக்கும். and it increases rapidly thereafter. கொஞ்ச தூரம் கழிச்சு லாக் ஃபேஸ் வரும். ஓகேவா? ஆர் எக்ஸ்போனென்ஷியல் ஃபேஸ்னு சொல்லுவோம். டக்குன்னு அப்படியே இன்க்ரீஸ் ஆகி ஓடும். ஓகேவா? இந்த இடத்துல லாக் ஒரு எக்ஸ்போனென்ஷியல் ஃபேஸ் அப்படியே செம்ம ஃபாஸ்டா இன்க்ரீஸ் ஆகி ஏறும். இதுக்கு அடுத்து கொஞ்ச தூரம் கழிச்சு here both the progeny cells follow mitotic division. இங்க வந்து ரெண்டுமே mitotic division அண்டர்கோ பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வித் லிமிட்டட் நியூட்ரியன் சப்ளைனா சரி, ஒரு கட்டத்து வரைக்கும் நம்மளுக்கு நியூட்ரியன் சப்ளை இருந்துகிட்டே இருக்கு. அதாவது இப்போ வந்து எனக்கு 100 ஃபுட் மாலிகூல்ஸ் கிடைச்சிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு செல்லுக்கு ஒரு ஃபுட் மாலிகூல் வேணும்னா எனக்கு இப்ப 2 செல் தான் இருக்கு. ஓகேவா? நான் சொல்றேன் நல்லா புரிஞ்சுக்கோ. எனக்கு 2 செல் தான் இருக்கு. 100 ஃபுட் மாலிகூல் எனக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஒவ்வொரு செகண்டும் செல்லும் டிவைட் ஆயிட்டே இருக்கும். இது 2ல இருந்து 4 செல் ஆனா ஃபுட் மாலிகூல் 10 10, 4 8 ஆனா 10 ஏன்னா அங்க 100 கிடைச்சிட்டு இருக்கு. ஓகே. 8 10 ஆனா 10 சாரி 8 10 இல்ல 8 16 ஆனா 10 இட் இஸ் மோர் தென் எனஃப். சோ 16 32 ஆனா ஓகே எனஃப் ஃபுட் மாலிகூல்ஸ் சோர்ஸ் இருக்கு. தென் 64 ஃபுட் மாலிகூல் சோர்ஸ் இருக்கு. இதுக்கு அடுத்து 128 ஆகும்போது ஃபுட் மாலிகூல் நம்மளுக்கு லிமிட்டிங் ஆயிரும். கரெக்டா? நம்மளுக்கு ஃபுட் மாலிகூல் கொஞ்சம் அளவுலதான் இருக்கு. சோ இதுக்கு அடுத்து அதுங்க திரும்பி ஒரு ஸ்டேஷனரி ஃபேஸ்க்கு வந்த மாதிரி வந்துரும். ஓகேவா? இதுக்கு அடுத்து அது ஒரு ஸ்டேஷனரி ஃபேஸ்க்கு வந்த மாதிரி வந்துரும். ஓகே. leading to a stationary phase. If we plot the parameter against, we get a typical sigmoid curve அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதே கர்வ் நம்மளுக்கு பின்னாடி வந்து ஹியூமன் பிசியாலஜிலயும் வரும். சோ வந்து எஸ் ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு சிக்மாய்டு கர்வ் ஒன்னு ஃபார்ம் ஆயிரும். ஓகேவா? எஸ் ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு சிக்மாய்டு கர்வ் ஃபார்ம் ஆயிரும். ஓகே. A sigmoid curve is a characteristic of living organism growing in a natural environment. அதாவது ஒரு நேச்சுரல் என்விரான்மெண்ட்ல வளரக்கூடிய ஒரு ஆர்கானிசம் உடையத கேரக்டரிஸ்டிக் இதுதான் வந்து அதோட growth நீ பிளாட் பண்ணினா அதோட கேரக்டரிஸ்டிக் இதுவா வர்றது ஒரு சிக்மாய்டு growth தான் இருக்கும் அப்படின்றாங்க. ஸ்டார்டிங்ல அதுக்கு நல்ல நியூட்ரிஷன் கிடைச்சிட்டு இருக்கும். ஒரு அளவுக்கு மேல நியூட்ரிஷன் கம்மியா தான் இருக்கும். சோ அதுங்க ஸ்டேஷனரி ஃபேஸ்க்கு போயிடும். ஓகே. It is typically for all cells, tissues and organs of it. Can you think of more similar examples? ஓகே, அதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம். இங்க இருக்கு பாருங்க ஈக்குவேஷன். W1 is equal to W0 into e power RT. ஓகேவா? W1ங்கிறது நம்மளோட ஃபைனல் இது. ஓகேவா? ஃபைனல் வெயிட். இங்க Wங்கிறது வெயிட். அது என்ன வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? வெயிட்டோ ஹைட்டோ நம்பரோ எது வேணாலும் இருக்கலாம். அது ஃபைனல். இது W0ங்கிறது இனிஷியல். e பவர் RTங்கிறது இது எக்ஸ்போனென்ஷியலான growth. கரெக்டா? ஜியோமெட்ரிக்ங்கிறது எக்ஸ்போனென்ஷியலான ஒரு growth. இப்போ நீ இந்த இதை மட்டும் எடுத்து பாரு, இது ஒரு எக்ஸ்போனென்ஷியல் கிராஃப். ஓகேவா? சோ அதுக்கு E0 பவர் RT தானே கரெக்டான ஈக்குவேஷன். A0 into e power RT ஞாபகம் இருக்கா? சோ அதே ஈக்குவேஷன் தான் இங்கேயும். சோ இதுல டீனா என்னது, டைம், growth rate 6, E stands for base of natural logs. இதெல்லாம் ஓகே. நம்மளுக்கு இப்படியே ஸ்டார்டிங்ல இருந்து எக்ஸ்போனென்ஷியலா வளருது. ஓகேவா? கொஞ்சம் ஸ்டார்டிங்ல லேகா இருக்கு, அதுக்கப்புறம் எக்ஸ்போனென்ஷியலா வருது. ஏன்னா ஸ்டார்டிங்ல ஒரு செல் இருக்கும், ஒரு செல் 2 ஆகும். இப்பவுமே இது அரித்மெட்டிக் மாதிரி தான் இருக்கு. அதுக்கடுத்து 2 4 ஆகும், 4 8 ஆகும், 8 16 ஆகும். இது போக போக தான் நம்பர் ரொம்ப டிராஸ்டிக்கா இன்க்ரீஸ் ஆகுது. சோ ஒரு கட்டத்து வரைக்கும் இப்படி வந்துட்டு இருந்தா திடீர்னு இப்படி ஏறுது. ஓகேவா? அதுக்கு மேல போகும்போது நம்மளுக்கு நியூட்ரிஷன் லிமிட்டட் ஆயிருது. சோ நம்மளுக்கு ஸ்டேஷனரி ஃபேஸ் வந்துரும். ஓகேவா? ஓகே. இப்ப அதுல என்ன எது என்னன்னு கேட்டுறாங்க. R is the relative growth rate. ஓகேவா? இங்க கொடுத்துருக்கணுமே. வெயிட் root elongation. ஓகே. R is the growth rate. இங்க வந்து relative growth rate ன்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? and is also measure of ability of the plant to produce new plant material referred to as efficiency index. சோ அப்ப இந்த கேஸ்ல இந்த R உடைய வேல்யூ என்னது, ஐ மீன் இந்த R ஓட பேர் என்ன,
எஃபிஷியன்சி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், எம்சிக்யூல கேட்க சான்சஸ் இருக்கு. ஹென்ஸ் ஃபைனல் சைஸ் ஆஃப் W1 டிபெண்ட்ஸ் ஆன் தி இனிஷியல் சைஸ் W0 அண்ட் அது போக இந்த 6 இதுலயும் டிபெண்ட் ஆகும். ஓகேவா, ஓகே. இப்போ குவான்டிடேட்டிவ் கம்பேரிசன்ஸ் பிட்வீன் growth ஆஃப் லிவிங் சிஸ்டம் கேன் ஆல்சோ பி மேட் இன் 2 ways. 2 விதத்துல பண்ணலாம். மெஷர்மெண்ட் அண்ட் கம்பேரிசன் ஆஃப் டோட்டல் growth per unit time is called the absolute growth rate, and இன்னொன்னு relative growth rate அப்படின்னு சொல்லி இன்னொன்னு பார்ப்போம். ஓகே, growth of the system per unit time expressed on a common basis. எக்ஸாம்பிள், per unit initial parameter relative growth rate அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அதாவது சிம்பிள் என்னன்னா, இப்ப பாரு, இப்போ நான் அப்சல்யூட் growth rate பத்தி பேசுறேன். ஓகேவா, ஓகே ப்ரோ. இப்போ எனக்கு இது எவ்வளவு growth ஆயிருக்கு? இது 5 சென்டிமீட்டர் ஸ்கொயர்ல இருந்து இப்போ 1 செகண்ட் வச்சுக்கோங்க, 1 செகண்ட்ல எனக்கு 10 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆயிடுச்சு. ஓகேவா, அப்ப இதோட growth rate எவ்வளோ? இனிஷியலா 5, ஃபைனலா 10. ஸோ அப்போ 10 - 5 5, கரெக்டா? 5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பெர் செகண்ட். இப்போ இதுக்கு growth rate வா, இனிஷியலா 50 இருந்துச்சு, ஒரு 5 சென்டிமீட்டர் growth ஆயிருக்கு. அப்போ இதுக்கும் 55 - 5 டிவைடட் பை 1 செகண்ட். ஸோ அப்போ அதுவும் 5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பெர் செகண்ட் தான். இதுதான் அப்சல்யூட் growth. ஓகேவா, டோட்டலா எனக்கு எவ்வளவு growth ஆயிருக்கு? இங்க 5 சென்டிமீட்டர் growth ஆயிருக்கு, இங்க 5 சென்டிமீட்டர் growth ஆயிருக்கு. இதனா அப்சல்யூட் growthன்னு சொல்லுவேன். ஓகேவா, ரிலேட்டிவ் growthனா என்னன்னா, இப்போ இந்த growth ஆயிருக்கிறது எவ்வளவு? இங்க 5 சென்டிமீட்டர் ஸ்கொயர், இங்க எவ்வளவுதான்? 5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான். பட் ரிலேட்டிவ் growth அப்படிங்கிறது அதோடைய இனிஷியல் சைஸோட நான் கம்பேர் பண்றேன். இதோட இனிஷியல் சைஸ் எவ்வளோ? 5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது இனிஷியல் சைஸ்க்கு அதே அளவுல க்ரோ ஆயிருக்கு, கரெக்டா? சோ இங்க ரிலேட்டிவ்லி 100% growth இருக்கு. am I right? ஆமாம் ப்ரோ. இங்க பாரு, 50 சென்டிமீட்டர் ஸ்கொயர்ல 5 சென்டிமீட்டர் ஸ்கொயருங்கிறது எவ்வளோ? 5 டிவைட் பை 50ங்கிறது இங்க 10% தான் growth ஆயிருக்கு. அதாவது இனிஷியலோட நீ அதை ரிலேட் பண்ணி பாக்குற, புரியுதா? இனிஷியலா இருந்ததுல அது எவ்வளவு, டோட்டலா எவ்வளவு க்ரோ ஆயிருக்குன்னு எடுத்தினா அது அப்சல்யூட். இனிஷியலா இருந்ததோட இது எத்தனை டைம்ஸ் க்ரோ ஆயிருக்குன்னு எடுக்கிறது ரிலேட்டிவ். புரியுதா? ஓகே. இன் ஃபிகர் 2 leaves A and B, A and B ரெண்டு லீஃப் இருக்கு, are drawn that are of different sizes but shows absolute increase in area in the given time to given leaf. அதாவது இந்த ரெண்டு லீஃபுக்கும் சேம் அப்சல்யூட் growth இருக்கு, பட் ரிலேட்டிவ் growth இதுக்கு 100%, இதுக்கு 10%. ஓகேவா, ஓகே. however one of them shows much higher relative growth. எது? நம்மளுடைய A, அதுல 100% relative growth இருக்கு. இங்க Bக்கு வந்து லெஸ் ரிலேட்டிவ் growth தான். காரணம் இங்க இருக்கிறது என்னது? 10% ரிலேட்டிவ் growth தான். ஓகேவா, ஓகே. கண்டிஷன்ஸ் ஃபார் growth, அண்ட் ஐ திங்க் எஸ் நம்ம முடிக்க போறோம்னு நினைக்கிறேன். யா, கண்டிஷன்ஸ் ஃபார் growth. நம்மளுக்கு growthக்கு கண்டிஷன்ஸ் ஏதாவது இருக்கானா? எஸ் இருக்கு. அது அவுட்டர் என்விரான்மெண்ட் டிபெண்ட் பண்ணி இருக்கும், கரெக்டா? ஆமா. வாட்டர், ஆக்சிஜன், நியூட்ரியன்ஸ் இதெல்லாம் வெரி எசென்சியல். அண்ட் இது போக the plant cells grow in size by enlarged cell enlargement, which in turn requires water. Turgidity of cells helps in extension of growth. நம்மளுக்கு செல்ஸ்ல வாட்டர் அப்சார்ப் பண்ணி எவ்வளவு டர்ஜிடா இருக்கோ அது growthல ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி தான். ஓகேவா, ஓகே. Plant growth and further development is intimately linked to water status of the plant. வாட்டர் வந்து நம்மளுக்கு growthல வந்து ரொம்ப லிங்க் ஆயிருக்கு, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, ஓகே. வாட்டர் நம்மளுக்கு என்சைமேட்டிக் ஆக்டிவிட்டிஸ்க்கு ஒரு மீடியமாவும் ஆக்ட் ஆகுது. ஓகேவா, என்சைமேட்டிக் ஆக்டிவிட்டிஸ்க்கு ஒரு மீடியமாகவும் ஆக்ட் ஆகுது. ஆக்சிஜன் ஹெல்ப்ஸ் இன் ரிலீசிங் மெட்டபாலிக் எனர்ஜி. நம்மளுக்கு ரெஸ்பிரேஷனுக்கு ஆக்சிஜன் ஹெல்ப் பண்ணுது. ஓகே. நியூட்ரியன்ஸ், மேக்ரோ, மைக்ரோ மாலிகுல்ஸோ அதுவும் பிளான்ட்டுக்கு ரெக்வயர்டு, கரெக்டா? எஸ், அதுவும் ஏதோ ஒரு சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி தான். ஓகே. இன் அடிஷன் எவ்ரி பிளான்ட் ஆர்கானிசம் ஹேஸ், நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், C3, C4ல மேக்ஸிமம் எஃபிஷியன்சினா அதுங்களுக்குன்னு ஒரு பர்டிகுலர் ஆப்டிமம் டெம்பரேச்சர் இருக்கு, கரெக்டா? எஸ். ஸோ அந்த ஆப்டிமம் டெம்பரேச்சர், ஆப்டிமம் pH ரேஞ்ச் இதெல்லாமும் மெயின்டைன் ஆகணும். ஓகேவா, இதல்ல இருந்து ஏதாவது ஒரு சின்ன டீவியேஷன், அதாவது ஒரு சின்ன மாற்றங்கள் நடந்தாலும் அது டெட்ரிமெண்டல் டு சர்வைவல்னா சர்வைவலுக்கு ரொம்ப பெரிய பாதிப்பை உருவாக்கலாம். ஓகேவா, டெட்ரிமெண்டல் டு சர்வைவல். என்விரான்மெண்டல் சிக்னல் சச் அஸ் லைட், கிராவிட்டி ஆல்சோ அஃபெக்ட் சர்டன் ஃபேசஸ் ஆர் ஸ்டேஜஸ் ஆஃப் growth. லைட், இந்த கிராவிட்டி இதெல்லாம் ஒரு சில ஃபேஸஸை அஃபெக்ட் பண்ணலாம். ஓகேவா, ஓகே. இப்போ தான் டிஃபரன்சியேஷன், டி டிஃபரன்சியேஷன் அண்ட் ரீ டிஃபரன்சியேஷன் தான் என்னன்னு பார்க்க போறோம். ஓகேவா, பிஃபோர் ரீடிங் நான் உங்களுக்கு இது வந்து ஒரு ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஓகேவா, ரெண்டே லைன்ல சொல்லி முடிச்சிடலாம். டிஃபரன்சியேஷன் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாதுன்னே வச்சுக்கோங்க, திரும்பி ஃபர்ஸ்ட் வந்து சொல்றேன். ஓகேவா, டிஃபரன்சியேஷனா என்னது? நான் ஒரு மெரிஸ்டமேட்டிக்ஸ் எல்லாம் இருக்கேன். ஓகே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நான் ஒரு மெரிஸ்டமேட்டிக்ஸ் எல்லாம் இருக்கேன். நான் இப்போ
ஒரு பெர்மனன்ட் செல்லா மாறுறேன்னு வச்சுக்கோங்க, என்னோட ஸ்ட்ரக்சர் என்னது, மெரிஸ்டமேட்டிக் செல்லா இருக்கும்போது என்னோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் என்னது, டு டிவைட், டு கீப் ஆன் டிவைடிங். பட் நான் பெர்மனன்ட் ஆயிட்டேன்னு என்னோட ஃபங்க்ஷன் என்னது, டு மெச்சூர் அண்ட் பிகம் இன்டிவைடபிள் ஆர் அன்டிவைடபிள். ஓகேவா, இதுக்கு மேல என்னால டிவிசிபிள் ஆக முடியாது, நான் டிவைட் பண்ண முடியாது, மெச்சூர் தான் ஆக முடியும். கரெக்டா? சோ என்னோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் ஒரு டிஃபரன்ஸ் வருது. மெரிஸ்டமேட்டிக் செல்லும் பெர்மனன்ட் செல்லும் ஒரே மாதிரியா இருக்கும் ஸ்ட்ரக்சர்ல? கண்டிப்பா கிடையாது. ஓகேவா, இந்த டிஃபரன்சியேஷன் தேவையான கண்டிப்பா தேவை. எனக்கு எல்லாமே மெரிஸ்டமேட்டிக் செல்லா இருந்தா போதாது. ஆல்ரெடி முன்னாடி சொன்னேன், சைலம் வேணும், ஃப்ளூயம் வேணும், கேம்பியம் வேணும், மெரிஸ்டமேட்டிக்கும் வேணும், பெர்மனன்ட்டும் வேணும். சரியா? சோ இப்படி என்னோட மெரிஸ்டமேட்டிக்ல இருந்து நான் பெர்மனண்டா மாறக்கூடிய இந்த மாதிரி ஒரு டிஃபரன்ஸ் நடக்கக்கூடிய ஒரு ஸ்டெப்பை தான் டிஃபரன்சியேஷன் சொல்லுவேன். புரிஞ்சுச்சா? புரிஞ்சிச்சு ப்ரோ. சரி, சோ இப்ப இந்த டிஃபரன்சியேஷன் நான் பண்ணிட்டேன், நான் ஒரு பெர்மனன்ட் ஆயிட்டேன். திடீர்னு ஏதோ ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன், ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன், ஒரு ரேர் கண்டிஷன் வச்சுக்கோயா. இப்போ பிளான்ட்ல எனக்கு என்ன தேவைப்படுது, மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் தேவைப்படுது. அப்போ ஒரு ரேர் கண்டிஷன்ல நான் டி டிஃபரன்சியேஷன் ஆகுறேன். என்ன பண்றேன்? டி டிஃபரன்சியேஷன் ஆகுறேன். அதாவது இப்ப கார்பாக்சிலேஷன் எடுத்துக்கோ, உள்ள CO2 உள்ள கொடுக்கறது அடிஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு தான் கார்பாக்சிலேஷன். டி கார்பாக்சிலேஷன்னா இதுக்கு ஆப்போசிட், ரிமூவல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. அதே மாதிரி டிஃபரன்சியேஷன்னா நான் என்னோட ஸ்ட்ரக்சரை மாத்தி ஒரு மெரிஸ்டமேட்டிக்ல இருந்து ஒரு பெர்மனன்ட்டுக்கு போறேன். டி டிஃபரன்சியேஷன்னா நான் பெர்மனன்ட்ல இருந்து திரும்பி என்னோட ஸ்ட்ரக்சரை மாத்தி பழைய ஸ்ட்ரக்சரான மெரிஸ்டமேட்டிக் ஸ்ட்ரக்சருக்கே வரேன். என்னோட டிஃபரன்சியேஷன் ப்ராசஸிங் நல்லிஃபை பண்றேன், அதை கேன்சல் பண்ற மாதிரி டி டிஃபரன்ஷியேட் ஆயிட்டேன். ஓகேவா, எனக்கு இப்போ கார்பாக்சிலேஷன் எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு 5 கார்பன் இருக்கு, இதுல ஒரு CO2 போட்டு நான் கார்பாக்சிலேட் பண்ணி 6 கார்பன் ஆயிட்டேன். பட் இப்ப நான் திரும்பி இந்த 6 கார்பன்ல டி கார்பாக்சிலேஷன் பண்ணேன்னு வச்சுக்கோ, எனக்கு என்னவாயிரும், டி கார் பண்ணா 5 கார்பன் பிளஸ் CO2 ஆயிரும். திரும்பி என்னோட டோட்டல் கார்பன் பழைய ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இதேதான் இப்ப நான் மெரிஸ்டமேட்டிக்ல இருந்து நான் டிஃபரன்ஷியேட் பண்ணி நான் பெர்மனன்ட் ஆவேன். திரும்பி நான் பெர்மனன்ட்ல இருந்து டி டிஃபரன்சியேஷன் பண்ணா திரும்பி நான் மெரிஸ்டமேட்டிக் ஆயிரும். ஓகேவா, டி டிஃபரன்சியேஷன் புரியுதா? அதுதான் டி டிஃபரன்சியேஷன். சரி ப்ரோ, டிஃபரன்சியேஷன் ஓகே, டி டிஃபரன்சியேஷன் ஓகே, அது என்ன ரீ டிஃபரன்சியேஷன்? இப்போ ஒரு டெஸ்ட் நடக்குது, அந்த டெஸ்ட் ஏதோ ஒரு காரணத்தினால கேன்சல் ஆயிடுச்சுன்னா திரும்பி ரீடெஸ்ட் அப்படின்னு வைக்கிறாங்களா? ரீநீட் எவ்வளவு பெரிய குழப்பம்லாம் நடந்துச்சு 2024ல. டெஸ்ட்ல நிறைய ஏதோ பேப்பர் லீக், அது நிறைய இஷ்யூஸ் வந்துருச்சு. சோ இஷ்யூஸ் வந்ததுனால ரீநீட் நடத்தணும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அப்படின்னு சொல்லி ரீநீட் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. சோ அதே மாதிரி இந்த வருஷமே ரீநீட் வேணும்னு நிறைய கேசஸ் போச்சு. சோ இங்க என்னது, டி டிஃபரன்ஷியேட் ஆகி ஒரு விஷயம் மெரிஸ்டமேட்டிக்கா திரும்பி மாறி இருக்குல்ல, அது திரும்பி டிஃபரன்ஷியேட் ஆகி இப்ப எனக்கு அந்த மெரிஸ்டமேட்டிக் தேவையில்லைன்னு தெரிஞ்சு போச்சு. சோ திரும்பி அது டிஃபரன்ஷியேட் ஆகி நம்மளுடைய பெர்மனன்ட்டுக்கே திரும்பி வருது. சோ இந்த திரும்பி நடக்கிறது, நீட் எக்ஸாம் திரும்பி நடக்கிறது தான் ரீநீட். அதே மாதிரி ஆல்ரெடி நடந்த டிஃபரன்சியேஷன் திரும்பி நடக்கிறது தான் ரீடிஃபரன்சியேஷன். புரிஞ்சுச்சா? ஃபர்ஸ்ட் மெரிஸ்டமேட்டிக் வந்து பெர்மனன்ட் ஆகிறது டிஃபரன்சியேஷன். எனக்கு தெரியாது, எனக்கு பெர்மனன்ட்ல இருந்து இப்ப திரும்பி மெரிஸ்டமேட்டிக் தேவைப்படுச்சு. சோ அதுக்காக நம்ம பெர்மனன்ட்ல இருந்து மெரிஸ்டமேட்டிக் ஆகிறது நம்மளுடைய டி டிஃபரன்சியேஷன். ஆல்ரெடி நான் டிஃபரன்ஷியேட் பண்ணி தான் பெர்மனன்ட் ஆன, பெர்மனன்ட்ல இருந்தா மெரிஸ்டம் ஆயிருக்கேன். பட் திரும்பி எனக்கு பெர்மனன்ட் தேவைன்னு சொல்லி நான் திரும்பி டிஃபரன்ஷியேட் பண்றது தான் என்னுடைய ரீடிஃபரன்சியேஷன். ஓகேவா, புரிஞ்சுச்சா? ஓகே, அதைத்தான் இங்க கொடுத்திருப்பாங்க. ஓகேவா, தி செல்ஸ் derived from root apical meristem and shoot apical meristem and cambium differentiate and mature to form specific functions. ஓகேவா, ஓகே, this leading to maturation is termed as differentiation. இந்த ப்ராசஸ் தான் டிஃபரன்சியேஷன் சொல்றோம். During differentiation, cells undergo few to major structural changes both in their cell walls and protoplasm. அதனோட செல்ல மொத்தமா ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் நடக்கும். எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா, டு ஃபார்ம் ட்ராக்கியரி எலிமெண்ட்ஸ், நம்மளுடைய சைலம் ஃபிலிம்ல ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா செல்ஸ் வுட் லூஸ் தேர் புரோட்டோபிளாசம். அதாவது இந்த ட்ராக்கியரி எலிமெண்ட்ஸ்னா, இந்த ட்ரக்கீட்ஸை பத்தி பேசுறாங்க இங்க. ஓகேவா, ட்ரக்கீட்ல நம்மளுக்கு டெட், கரெக்டா? சோ அதுக்கு இதனோட புரோட்டோபிளாசம் லூஸ் பண்ணி தான் ஆகணும். சோ புரோட்டோபிளாசம் சேஞ்ச் நடக்குது. ஓகே, they also develop a very strong elastic lignocellulosic cell wall. எஸ், அதுல லிக்னின் டெபாசிஷனும் வந்துரும். கரெக்டா? ஆமா ப்ரோ, எஸ். சோ அப்போ செல் வால்லயும் நம்மளுக்கு மாற்றங்கள் நடக்குது. ஓகே, டு கேரி வாட்டர் டு லாங் டிஸ்டன்ஸ் ஈவன் அண்டர் எக்ஸ்ட்ரீம் டென்ஷன். ஓகே, டு கோரிலேட் வேரியஸ் anatomical features you encounter in plants, the function they perform. ஓகே, plants show another interesting phenomenon. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் phenomenon என்னது, தி லிவிங் டிஃபரன்ஷியேட்டட் செல்ஸ். லிவிங் டிஃபரன்ஷியேட்டட் செல் தான் ரொம்ப முக்கியம். இங்க நான் லிவிங்னு கொடுத்தா தப்பாயிரும். ஓகேவா, லிவிங் டிஃபரன்ஷியேட்டட் செல்ஸ்
by now have lost the capacity to divide. ஓகேவா? ஆமா, இப்போ அதுங்களால டிவைட் பண்ண முடியாது. பட் திடீர்னு அதுங்க ரீகெயின் பண்ணுச்சுன்னு வச்சுக்கோ, ரீகெயின் தி கெப்பாசிட்டி டு டிவைட் இந்த சர்டன் கண்டிஷன்ஸ் அப்படின்னா இதைத்தான் நம்ம டி டிஃபரன்சியேஷன் சொல்றோம். திரும்பி பழைய ஸ்டேட்டுக்கு வர்றது. ஸோ இதுதான் நம்மளுடைய டி டிஃபரன்சியேஷன். இதுதான் நம்மளுடைய டி டிஃபரன்சியேஷன். ஓகே, எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா மெரிஸ்டம்ஸ் இன்டர்ஃபேசிகுலர் மெரிஸ்டம் கார்கேமியம் கார்கேமியம் form fully differentiated parenchyma cells. While doing so, such meristem tissues are able to divide and produce cells that once again lose the capacity to divide but mature to perform specific functions. They get redifferentiated. அதாவது while doing so, இது வந்து parenchyma cells மாறிச்சு, திரும்பி அதுங்க வந்து மெரிஸ்டமா வரும். ஓகேவா? சச் மெரிஸ்டம் திரும்பி அது மெரிஸ்டமா வந்திருக்குல்ல, அது திரும்பி அதுங்களுடைய கெப்பாசிட்டிய திரும்பி லூஸ் பண்ணி அகெயின் லூஸ், வெறும் லூஸ் இல்ல, திரும்பி லூஸ் பண்ணது அகெயின் இன்னொரு தடவை லூஸ் பண்ணி அதுங்க மெச்சூர் ஆகுறது தான் நம்ம என்னன்னு சொல்றோம், we call it redifferentiation. ஓகேவா? ஓகே, list some of the tissues in a woody dicot plant that are the products of redifferentiation. How would you describe a tumor? ஒரு டியூமரை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவீங்க? What would you call the parenchyma cells that are made to divide under controlled laboratory conditions during plant tissues? இதெல்லாம் பத்தி நம்மளுக்கு அவ்வளவு டீடைல்டா இல்ல. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து நம்மளோட அந்த உட்டி டைகாட் பிளான்ட் வந்து அது டெலிட்டட் போர்ஷன். ஓகேவா? அது வந்து நம்மளுக்கு இந்த பார்க் வுட் இதெல்லாம் வந்து anatomy of flowering plants செகண்ட் வருது. ஸோ அதை விட்டுருங்க. டியூமர் எடுத்தோம்னா அது டிஃபரன்ஷியேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? they keep on dividing. ஓகே ஓகே, what would you call the parenchyma cells? Parenchyma cells that are made to divide under controlled laboratory conditions. அதுவும் they keep on dividing. கரெக்டா? அதுங்க மெச்சூரே ஆக போறது இல்ல, they keep on dividing. ஆனா இங்க parenchyma cells வந்து டிவைட் பண்ண வச்சிருக்காங்க. அப்ப அது என்னது? டி டிஃபரன்சியேஷன். புரியுதா? ஓகே, recall in section 13.11. okay, 13.1.1 we have mentioned that the growth in plants is open, indeterminate. Now we say that even differentiation is open. Differentiation open da, because cells that are arising out of the same meristem have different structures at maturity. The final structure of at maturity is also determined by the location of the இது. ஓகேவா? இப்போ அதாவது என்ன சொல்றாங்கன்னா டிஃபரன்சியேஷனும் ஓப்பன் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அது டிஃபரன்ஷியேட் ஆகி மாறினாலும் திரும்பி அது ரீடிஃபரன்ஷியேட் ஆக முடியும், டி டிஃபரன்ஷியேட் ஆக முடியும். ஓகேவா? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் செல்ஸ் பொசிஷன்ட் away from root apical meristem differentiated as a root cap cells, while those pushed to periphery mature as epidermis. Okay, can you add a few more examples? அது நமக்கு ஆல்ரெடி எல்லாமே மார்ஃபாலஜிலே பார்த்துட்டோம். சரி, சாரி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நம்மளுடைய டெவலப்மெண்ட். ஓகே, இங்க இருந்து உங்களுக்கு அது கொடுத்துருப்பாங்க பாருங்க. அதாவது மெரிஸ்டமேட்டிக் செல் இருக்கு, அது பிளாஸ்மேட்டிக் growthனா இங்க பிளாஸ்மா என்னது நம்மளோட சைட்டோபிளாசம் ஆர் புரோட்டோபிளாசம் க்ரோ ஆகுது. ஓகேவா? பெரிய செல் ஆயிருச்சு. இப்ப இங்க சின்ன செல்லு, இங்க நல்லா பெரிய செல் ஆயிருச்சு, அது டிவைட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? சாரி, வெயிட் பண்ணு. இங்க ஒரு செல் உனக்கு பிளாஸ்மேட்டிக் growth நடந்து நல்ல பெரிய செல் ஆயிருச்சு. இப்ப நியூக்ளியோ சைட்டோபிளாஸ்மிக் ரேஷியோ டிஸ்டர்ப் ஆயிருச்சு. ஸோ ரெண்டா டிவைட் ஆகுது. ஓகேவா? இந்த ரெண்டுல அது டிஃபரன்ஷியேட் ஆகுது. ஓகேவா? இல்லைன்னா நான் இதை வேணா டிஃபரன்ஷியேஷன் போடட்டா? வெயிட், உங்களுக்கு இதை வந்து வரைகிறேன். ஓகேவா? இங்க ஒரு சின்ன செல்லா இருக்கு. ஓகேவா? ஓகே, இது இப்போ பிளாஸ்மேட்டிக் growth நடந்து ஒரு பெரிய செல் ஆயிருச்சு. ஸோ நம்மளுடைய நியூக்ளியோ சைட்டோபிளாஸ்மிக் ரேஷியோ டிஸ்டர்ப் ஆயிருச்சு. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ரெண்டு செல் ஃபார்ம் ஆகுது. இங்க ஒரு செல், இங்க ஒரு செல். ஓகேவா? இதுல ஒரு செல் நம்மளுக்கு மெரிஸ்டமாவே இருந்துரும். செல்ஃப் பர்பச்சுவேஷன் ஞாபகம் இருக்கா? ஸோ அது தே பிகம் மெரிஸ்டமேட்டிக். ஓகே, பட் இன்னொரு செல் அது டிஃபரன்ஷியேட் ஆகி மெச்சூர் செல் ஆகுது. கரெக்டா? எஸ், மெச்சூர் செல் ஆகி நம்மளுக்கு செனசன்ஸ்னா வயசாகிறது. ஓகேவா? அதுங்க ஓல்ட் ஆகி தே டை. ஓகேவா? ஸோ இந்த டயக்ராம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் இதுல அவங்க திடீர்னு இந்த இடத்துல உங்களுக்கு வெயிட், இதை மறைச்சிட்டு இங்க என்ன இருக்கு, இதை வந்து ஏன்னு போட்டுருவாங்க. ஓகேவா? இதை ஏன்னு போட்டுட்டு, சாரி ஒரு நிமிஷம், இது ஒயிட்டாவே இருக்கட்டும். இதை வந்து ஏன்னு போட்டுட்டு ஏ என்னது அப்படின்னு கூட கேட்கலாம். ஓகேவா? ஸோ அதனால இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, டெவலப்மெண்ட் இஸ் a term that includes all changes that an organism undergoes. ஏன்னா எல்லாமே நம்ம டெவலப்மெண்ட்னு சொல்லலாம். ஓகேவா? during its life cycle from germination to the senescence, அதோடைய எல்டர்லி, அதோட ஓல்ட் ஏஜ் வரைக்கும் நடக்கிற எல்லாமே டெவலப்மெண்ட் தான். ஓகே, டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் சீக்வென்ஸ் ஆஃப் ப்ராசஸ், என்னென்ன ப்ராசஸ் நடக்குங்கிறத கீழே கொடுத்துருக்காங்க. ஓகே, which is constitute the development of a cell
of a higher plant is given in figure. It is applicable to tissues and organs. எல்லாத்துக்குமே இது applicable தான். Okay. Plants follow different pathways in response to environment or phases. என்விரான்மெண்ட்டை பொறுத்தோ இல்ல அதுங்களோட ஃபேசஸ், அதுங்களோட லைஃப் ஃபார்ம்ல அது என்ன யங் ஃபேஸ்ல இருக்கா, ஓல்டு ஃபேஸ்ல இருக்கா, இதெல்லாம் பொறுத்து கூட வேரி ஆகும். ஓகேவா? இதைத்தான் நம்ம பிளாஸ்டிசிட்டின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதைத்தான் நம்ம பிளாஸ்டிசிட்டின்னு சொல்லுவோம். பிளாஸ்டிசிட்டி அப்படின்னா இங்க வந்து பிளெக்சிபிளா இருக்கும் அப்படிங்கறத அப்படி சொல்றாங்க. ஓகேவா? பிளாஸ்டிசிட்டி நீங்க சொல்ல வர்றது அதுங்களோட பிளெக்சிபிள் நேச்சர். ஓகேவா? ஓகே. இப்போ நம்மளுக்கு லீஃப வச்சு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அதாவது ஹெட்ரோஃபிலி இன் காட்டன், கொரியாண்டர் அண்ட் லார்க்ஸ்பர். ஓகேவா? ஹெட்ரோஃபிலி, ஹெட்ரோனா டிஃபரெண்ட் டைப்ஸ், ஃபில்லினா நம்மளோட லீஃப் சம்பந்தப்பட்டது. கரெக்டா? ஆமாம் ப்ரோ. சோ எதுல நம்மளோட காட்டன், கொரியாண்டர் அண்ட் லார்க்ஸ்பர் இதை வச்சு கொடுத்திருக்காங்க. ஓகே. இன் சச் பிளான்ஸ், அதாவது இந்த 3 பிளான்ட்ல தி லீவ்ஸ் ஆஃப் ஜுவனைல் ஃபேஸ், அதாவது சின்ன பிளான்டா, ஜுவனைலுங்கிறது சிறுச சொல்லுவாங்க. ஓகேவா? யங் ஏஜ்ல சின்னதா இருக்கும்போது ஆர் டிஃபரெண்ட் இன் ஷேப் ஃப்ரம் தோஸ் இன் மெச்சூர் பிளான்ட்ஸ். ஓகேவா? சின்னதா இருக்கிற பிளான்ட்ல லீஃப் வேற மாதிரி இருக்குமா, மெச்சூர்ல வேற மாதிரி வந்துருமா. இங்க பாரு, ஜுவனைலா இருக்கும்போது இப்படி இருக்கு, பட் மெச்சூர்ல உனக்கு அது வேறபடி இந்த காம்பவுண்ட் லீஃப் மாதிரி ஒரு டிஃபரெண்ட் ஸ்ட்ரக்சராவே வந்துருச்சா. ஆமாம் ப்ரோ. சோ இதைத்தான் இவங்க சொல்றாங்க. ஓகேவா? இது ஒரு டைப் ஆஃப் ஹெட்ரோஃபிலி. இது இட் இஸ் டிபெண்டன்ட் ஆன் ஃபேஸ் ஆஃப் லைஃப். ஓகேவா? இன்னொன்று இருக்கு, அது நம்மளுடைய என்விரான்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது. ஆன் தி அதர் ஹேண்ட், difference in shapes of leaf produced in air and those produced in water in buttercup. buttercupங்கிறது நம்ம பிளான்ட்டோட பேர். ஓகேவா? buttercup அப்படிங்கக்கூடிய பிளான்ட்ல இப்போ அது டெரஸ்ட்ரியலா, அதாவது டெரஸ்ட்ரியல்னா நம்மளுடைய தரையில வளரக்கூடியது. ஓகேவா? தரையில வளரும் போது அதை சுத்தி காத்து இருக்கும். சோ காத்து இருக்கும்போது அதோட லீஃப்லாம் இந்த மாதிரி இருக்கு. ஓகேவா? இதே இது அது வாட்டர்ல, அக்வாட்டிக் என்விரான்மெண்ட்ல வளருது அப்படின்னா அதுங்களோட லீஃப் இப்படி இருக்கு. அதை சுத்தி வாட்டர் இருக்கும்போது இது ரொம்ப வித்தியாசமா இருக்கா, ஸ்கெலிட்டன் மாதிரி இருக்கா. சோ இப்படி இருக்கு. சோ இங்க ஹெட்ரோஃபிலி இஸ் பேஸ்ட் நாட் அப்பான் தி லைஃப் சைக்கிள் ஆர் ஃபேஸ் ஆஃப் லைஃப், இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி சரௌண்டிங். ஓகேவா? அதோட சரௌண்டிங்கை பேஸ் பண்ணி இருக்கு. ஓகே. ஹெட்ரோஃபிலஸ் டியூ டு என்விரான்மெண்ட். ஓகேவா? ஓகே. திஸ் phenomenon of heterophily is an example of plasticity. இது ரெண்டுமே பிளாஸ்டிசிட்டிக்கு எக்ஸாம்பிள் தான். ஓகேவா? ஓகே. Thus, growth, differentiation and development are very closely related events in life of a plant. எல்லாமே closer relate ஆனது. Broadly, development is considered as sum of growth. Development என்ன சொல்லலாம், growth plus differentiation தான் development. Yes, உனக்கு சின்ன இதுல இருந்து வளர்ந்து வரும்போது உனக்கு டெவலப்மெண்ட் என்னென்ன ப்ராசஸ் நடக்குது, growthம் நடக்கும், differentiationம் நடக்கும். ஓகேவா? சோ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம டெவலப்மெண்ட்னு காமனா சொல்லலாம். ஓகே. டெவலப்மெண்ட் இன் பிளான்ட்ஸ், that is both growth and differentiation is under the control of intrinsic and extrinsic factors. மேல பார்த்தா திரும்பி சொல்றாங்க, இதுல 2 ஃபேக்டர்ஸ்மே கண்ட்ரோல் பண்ணும். இன்ட்ரின்சிக், அதாவது உள்ள இருக்கிறதும் சரி, வெளியே இருக்கிற எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸும் சரி. எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் எடுத்து நம்ம இங்க பாத்துட்டோம், நம்மளோட ஹெட்ரோஃபிலி அந்த பிளாஸ்டிசிட்டிக்கு அது பார்த்தோம், மிச்சபடி எல்லாமே பார்த்தோம். இப்ப இன்ட்ரின்சிக் ஃபேக்டர்ல ஒண்ணு இருக்கு, 2 விஷயம். என்னது? முதல் விஷயம் செல்லுலார், இது வந்து இன்ட்ரா செல்லுலார். ஓகேவா? அதாவது ஒரு செல்லுக்குள்ளே இருக்கிறது. ஒரு செல்லுக்குள்ள தானே நியூக்ளியஸ் இருக்கு, அந்த நியூக்ளியஸ்குள்ள தானே ஜீன் இருக்கும். கரெக்டா? சோ ஜீன்ஸ் அண்ட் அதோட ஜெனடிக் ப்ரீடிஸ்போசிஷன் இதெல்லாம் வந்து நம்மளுடைய இன்ட்ரா செல்லுலார் ஃபேக்டர். ஹார்மோன்ஸ்ங்கிறது ஒரு செல்லுக்குள்ளேயா இருக்கும், கிடையாது. 2 செல்ஸ்க்கு நடுவில் ஒரு மெசஞ்சர் மாதிரி ஆக்ட் ஆகிறது தான் ஹார்மோன்ஸோட வேலையே. சோ அதுதான் நம்மளுடைய பிஜிஆர், அதாவது பிளான்ட் growth ரெகுலேட்டர்ஸ். ஓகேவா? இன்டர் செல்லுலார் ஃபேக்டர்ஸ் லைக் பிளான்ட் growth ரெகுலேட்டர்ஸ். இத பத்தி தான் நம்ம இதுக்கு அடுத்து செகண்ட் ஹாஃப்ல ஃபுல்லா படிக்க போறோம். ஓகேவா? ஓகே. while the later includes extrinsic factors சொல்றாங்க, it includes light. yes, photosynthesis ரேட்டை வந்து லைட் டிபெண்ட் பண்ணி இருக்கு. சோ அப்போ photosynthesis கம்மியா இருந்தா accumulation of மெட்டீரியல்ஸும் கம்மி, சோ growthம் கம்மியா தான் இருக்கும். டெம்பரேச்சரை பொறுத்தும் டிபெண்ட் ஆகிருக்கு, வாட்டரை பொறுத்தும் டிபெண்டன்ட், ஆக்சிஜன், நியூட்ரிஷன், இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் எல்லாத்த பொறுத்தும் டிபெண்ட் ஆயிருக்கும். இன்டர்னல் எடுத்தோம்னா இன்ட்ராசெல்லுலாருக்கு ஜெனடிக், இன்டர்செல்லுலாருக்கு நம்மளுடைய பிளான்ட் growth ரெகுலேட்டர்ஸ், பிஜிஆர் அப்படின்னு ஷார்ட்டா சொல்லுவோம். ஓகேவா? ஓகே. சோ இப்ப இது வரைக்கும் ஐ ஹோப் உங்களுக்கு நல்லா கிளீனா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். பிகாஸ் இந்த சாப்டர் ஆல்ரெடி நான் சொன்னதுதான், நம்ம இப்போ இதுல பார்த்ததுல ஒரு 90% விஷயம் ஆல்ரெடி நம்ம எங்கேயே பார்த்துட்டோம். நம்மளோட மார்பாலஜி ஆர் அனட்டாமிலேயே பார்த்துட்டோம். நான் உங்களுக்கு சொல்ல அது எந்த சாப்டர்ல வருங்கிறதையும் நான் உங்களுக்கு வந்து லொகேட் பண்ணி சொன்னேன். கரெக்டா? சோ இதை நான் திரும்பி உட்கார்ந்து எழுதி டைம் வேஸ்ட்னு சொல்லக்கூடாது, டைம் ஸ்பெண்ட் பண்றது அளவுக்கு இது வந்து ஒர்த் கிடையாது. ஓகேவா? சோ அதனாலதான் நான் வந்து ரீட் பண்ணிட்டேன். ஓகேவா? இதுவுமே உங்களுக்கு 11th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேணா அது வந்து புதுசா தெரியல அந்த ரெண்டும். ஓகேவா? பட்
இஃப் யூ ஆர் அ ட்ராப்பர் ஆர் அ 12th ஸ்டூடெண்ட், உங்களுக்கு லாஸ்ட் யூனிட்டா ஒன்று வரும் 12th. நம்மளோட எக்கோ சிஸ்டம் மாதிரி ஒரு யூனிட் வரும். அதுல வந்து இந்த ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன் சாப்டர்னு நினைக்கிறேன். ஸோ அதுல இந்த மாதிரி கிராஃப்ஸ் வரும். ஓகேவா? ஸோ அதை படிச்சவங்களுக்கு இது சேம். ஓகேவா? ஸோ இது வேணா 11th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புதுசா தெரியலாம், பட் ஒரு டிராப்பருக்கு இட் இஸ் ஆல்ரெடி நோன் திங் தான். ஓகேவா? ஓகே. ஸோ மிச்சபடி இது எல்லாமே நம்ம அங்க பார்த்தது தான். எங்க மார்பாலஜி சாப்டர்லயே பார்த்தது, மார்பாலஜி ஒரு ஆனட்டமிலே பார்த்தது தான். ஓகேவா? ஓகே. ஸோ வித் திஸ் வி ஆர் வைண்டிங் அப் திஸ் செஷன். ஸோ எஸ், செஷன் ரொம்ப ஸ்மாலா தான் இருக்கு. காரணம் உங்களுக்கே தெரியும், என்சிஆர்டி ரீட் பண்ணா ஸ்மாலா தான் இருக்கும். ஓகேவா? பட் ஐ ஹோப் இதுவே மோர் தென் எனஃப் தான் என்னை பொறுத்த வரைக்கும். கரெக்டா? இந்த சாப்டருக்கு இதுவே மோர் தென் எனஃப் தான். இப்போ நான் போட்டோ சிந்தசிஸ் நான் இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாலோ இல்ல ரெஸ்பிரேஷன் இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாலோ புரியறது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் அதுல வந்து இடிஎஸ்லாம் வந்து அவன் சும்மா டயக்ராம் போட்டு கொச்ச கொச்சன்னு கொடுத்த மாதிரி இருக்கும். நான் அதை தனியா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு திரும்பி ரீட் பண்ண உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட்லேயே ரீடிங்ல இறங்கிட்டேன்னா மோஸ்ட் ஆஃப் யூ மைட் ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். பட் இந்த சாப்டர்ல அந்த மாதிரி ஒண்ணுமே கிடையாது. இதுக்கு அடுத்து வரப்போற செகண்ட் ஹாஃபும் நீங்க மக்கப் பண்றது மட்டும்தான் வேலை. ஓகேவா? மிச்சபடி புரியறதுக்கு கஷ்டம் எதுவுமே இதுல புரியறதுக்குன்னே எதுவுமே இருக்காது எனக்கு தெரிஞ்சு செகண்ட் ஹாஃப்ல. ஓகேவா? மோஸ்டா மக்கப் பண்ற மாதிரி தான் இருக்கும். புரிய வேண்டிய விஷயங்களை நான் புரிய வச்சிருவேன். ஓகேவா? ஓகே. ஸோ இவ்வளவு நேரம் பொறுமையா உட்காந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக் டு அவர் வீடியோஸ், சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் அண்ட் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தட் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும், உங்களுக்கு இன்னும் புதுசா எனர்ஜெட்டிக்கா எக்ஸைட்டிங் அதான் கொண்டு வரணும்னு தோணும். ஹோப் யூ கேஸ் வில் டூ தட். அண்ட் உங்களுடைய அந்த டிபிபி queryக்கு ஒரு சொல்யூஷன் நான் உங்களுக்கு லாஸ்ட் லெக்சர்லேயே கொடுத்துட்டேன். ஹோப் யூ கேஸ் ஃபைண்ட் இட் யூஸ்ஃபுல். அந்த சொல்யூஷன் உங்களுக்கு எப்படி தோணுது, ப்ரோ இதுவே எங்களுக்கு போதும் அப்படின்னு ஏதாவது ஃபீட்பேக் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகேவா? டவுட் இருந்தாலும் சரி, கொஸ்டின் இருந்தாலும் சரி, கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. எப்போ பாக்குறேன்னா அப்போ கண்டிப்பா ரிப்ளை பண்ணிடுவேன். ஓகே, பாய். சஹல்